These meetings will continue every evening, tomorrow evening and on Tuesday evening as well. இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நாளை மாலையும் நாளை மறுநாள் மாலையும் இந்த இடத்தில் நடைபெறும். Tomorrow morning there will be a fasting prayer in our church premises. நாளைக்கு காலையிலே நம்முடைய விசுவாச வீட்டின் வளாகத்தில் வைத்து ஒரு உபவாச ஜெபம் நடைபெறும். The address can be found at the back side of your hymn sheet. நம்முடைய விசுவாச வீட்டினுடைய விலாசம் உங்களுடைய கையில் இருக்கிற பாட்டுத்தாளின் பின்பகுதியில் இருக்கிறது. Number 85 Madambakam Main Road, Devaraj Nagar, Selayur. எண் 85 மாடம்பாக்கம் மெயின் ரோட், தேவராஜ் நகர், சேலையூர் என்கிற விலாசத்தில் வைத்து அந்த ஜெபம் நடைபெறும். Shall we turn to Colossians chapter 2 and read verses 16 and 17? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பி 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. No man therefore judge you in meat or in drink or in respect of an holy day or of the new moon or of the Sabbath days, which are a shadow of things to come, but the body is of Christ. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They say in English that you should not judge a book by its cover. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவார்கள், ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டையை வைத்து நாம் நிதானிக்க கூடாது. The cover can be very attractive, but there might be no stuff inside. At the same time, the cover can be very unattractive and there might be a lot of stuff inside. ஒருவேளை ஒரு புஸ்தகத்தினுடைய அட்டையானது மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடும், ஆனால் உள்ளே எந்த ஒரு விஷயமும் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லாமல் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் வேறொரு புத்தகம் அதனுடைய அட்டை அவ்வளவு கவர்ச்சிகரமானதாக நம்ம ஈர்க்கக்கூடியதாக இல்லாமல் இருக்கக்கூடும். அதற்குள்ளே நிறைய விஷயங்கள், தகவல்கள் அடங்கி இருக்கக்கூடும். The Bible that we hold in our hands seems to have a simple cover, but what is inside is great and powerful and terrible. நாம் நம்முடைய கைகளில் வைத்திருக்கிறதான வேத புத்தகத்தினுடைய அட்டையும் கூட மிகவும் எளிமையானதாக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே இருக்கிறதான விஷயங்களை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆழமான காரியங்களாக, மிகவும் வல்லமை வாய்ந்த காரியங்களாக, மிகவும் பயங்கரமான காரியங்களாக அவை இருக்கின்றன. In the same way, when we consider a topic as this, the feasts of the Lord, it seems to be a little too simple or unattractive or even boring. இப்படி கர்த்தருடைய பண்டிகைகள் என்ற ஒரு தலைப்பை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மை அதிகமாக ஈர்க்காததாக அல்லது மிகவும் எளிமையான ஒரு தலைப்பாக இருக்கலாம். ஒருவேளை அது நமக்கு சலிப்பூட்டக்கூடியதாகவும் வெளியரங்கமாக தெரியலாம். But it is full of information. ஆனால் இதிலே நிறைய தகவல்கள் நிரம்பி இருக்கிறது. Secondly, it is full of Christ. இரண்டாவது, இது கிறிஸ்துவினால் நிரம்பி இருக்கிறது. Thirdly, it is full of prophecy. மூன்றாவது, இது தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி இருக்கிறது. And fourthly, it spans a large expanse of time from the beginning of creation till our day and continues even to the end of time. நாட்களின் துவக்கம் முதல், அதாவது சிருஷ்டிப்பின் துவக்கம் முதல் இந்த நாள் வரைக்கும், ஏன் காலத்தின் முடிவு வரைக்கும் கூட இவ்வளவு ஒரு நீண்ட காலத்தை அடக்கியதாக இந்த தலைப்பு காணப்படுகிறது. One man of God said, the New Testament is in the Old Testament hidden and the Old Testament is in the New Testament revealed. புதிய ஏற்பாடானது பழைய ஏற்பாடில் மறைந்திருக்கிறது, பழைய ஏற்பாடானது புதிய ஏற்பாடில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார். If you turn to Luke chapter 24, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பினால் and read verse 27, 27ஆம் வசனத்தை வாசித்தால் there we read something very important about Jesus. இயேசுவை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். And beginning at Moses and all the prophets, he expounded unto them in all the scriptures the things concerning himself. Here we see Jesus explaining to two disciples going towards Emmaus, and he spoke from the Old Testament, from Moses, which means the first 5 books of the Old Testament and the rest of the Old Testament, the things concerning himself, which means the Old Testament was so full of Jesus. இங்கே எம்மாவு என்கிறதான ஊருக்கு போகிறதான 2 சீஷர்களிடம் இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம்
தம்மை குறித்து சொல்லி இருக்கிறது என்று அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். மோசே என்று சொன்னால் மோசேயின் ஆகமங்களாகிய முதல் 5 புத்தகங்களும் மற்ற பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுவினால் நிரம்பி இருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்றாக இருக்கிறது. In particular, the feasts of the Old Testament that we are going to consider are all point to Christ. குறிப்பாக இந்த நாட்களில் நாம் கவனிக்க போகிறதான இந்த பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள் எல்லாமுமே இயேசுவை குறிக்கிறதாக, கிறிஸ்துவை குறிப்பதாக இருக்கிறது. So although we might tend to think that what we are going to consider is a lot of ritualistic traditions connected with the Old Testament, the truth is we will quickly jump into all its fulfillment that is in Christ and also learn about its application in our lives. நாம் இந்த பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை எல்லாம் பார்க்கும்போது வெளிப்பிரகாரமான தோற்றத்தில் அது ஒரு சடங்காச்சாரமாக மத சம்பந்தமான சடங்குகளாக நமக்கு தோன்றினாலும் சீக்கிரமாக அதனுடைய நிறைவேறுதல்களை நாம் கவனிக்க போகிறோம். அது எப்படி கிறிஸ்துவை காண்பிக்கிறது, அதை எப்படி நம்முடைய ஜீவியத்தோடு பொருந்தி போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். The verses that we read in the beginning, Colossians 2:16 and 17 say that feasts are a shadow of things to come, but the reality, in English the word body is used, in Tamil the word substance is used. The reality or the substance is Christ. நாம் ஆரம்பத்தில் வாசித்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் பண்டிகைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லுகிறது. Now just to go through an introduction about these feasts, இந்த பண்டிகைகளை குறித்த ஒரு முன்னுரையை நாம் இப்பொழுது கவனிப்போம். There are 7 annual feasts in the scripture. வேதத்திலே 7 வருடாந்திர பண்டிகைகளை நாம் பார்க்கிறோம். All of which can be found in Leviticus chapter 23. அவைகள் 7மே லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். If you read verse 2, இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, it's not there in Tamil but in English God says, these are my feasts. தமிழிலே அந்த வார்த்தை இல்லை, ஆனால் ஆங்கிலத்திலே இவைகள் என்னுடைய பண்டிகைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Leviticus 23:2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. Speak unto the children of Israel and say unto them concerning the feasts of the Lord, which ye shall proclaim to be holy convocations, even these are my feasts. These are my feasts. இவைகள் என்னுடைய பண்டிகைகள். So God was the one who initiated the observation of these feasts. இந்த பண்டிகைகள் ஆசரிக்கப்பட வேண்டும் என்று அதை ஏற்படுத்தினது தேவனாக இருக்கிறார். Why did God call these feasts his feasts? ஏன் இந்த பண்டிகைகளை தம்முடைய பண்டிகைகள் என்று தேவன் சொல்ல வேண்டும்? Another meaning for the Hebrew word for feasts is divine appointments. இந்த பண்டிகைகள் என்பதற்கான எபிரேய வார்த்தையினுடைய ஒரு விளக்கம் நாம் பார்க்கும்போது தெய்வீகமான சந்திப்பிற்கான நியமனங்கள் என்று நாம் அதை அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Which means each of those 7 annual feasts were divine appointments that God had with man. அதாவது தேவன் மனிதனோடு அவனை சந்திக்கும்படியாக ஏற்படுத்தின தெய்வீகமான நியமங்களாக இந்த 7 பண்டிகைகளும் காணப்பட்டன. So when God said these are my feasts, he was saying these are 7 appointments that I have with my people in a year. ஒரு வருடத்தில் என்னுடைய ஜனங்களை நான் சந்திக்கும்படியாக தெய்வீகமான நியமங்களாக இந்த 7 பண்டிகைகளையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். That is what he means when he says these are my feasts. என்னுடைய பண்டிகைகளாக இவைகள் இருக்கின்றன என்று சொல்லும்போது அவர் இதை தான் சொல்ல வருகிறார். If you turn to Genesis chapter 1 and read verse 14, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், there you read 4 terms. 4 பதங்களை அங்கே நாம் படிக்கிறோம். God ordained the night and the day, the lights for signs and seasons and days and years. தேவன் சுடர்களை அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் ஏற்படுத்தினாராம். 4 things. 4 காரியங்கள். If you see the second word, அந்த 4 இரண்டாவது வார்த்தையை நீங்கள் கவனித்தால், the word seasons in Hebrew is the same word for feasts. காலங்கள் என்று சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை எபிரேய வார்த்தையோடு நாம் ஒப்பிட்டு படித்தால் பண்டிகை என்கிற வார்த்தைக்கும் காலங்கள் என்கிற வார்த்தைக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. So it is like reading God ordained lights for signs, for feasts, for days and for years.
இந்த வசனத்தை இப்படி படிக்கலாம்: தேவன் சுடர்களை அடையாளங்களுக்காகவும் பண்டிகைகளுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் ஏற்படுத்தினார். That is, God in creation itself, God had planned that he will have divine appointments periodically with man. அதாவது சிருஷ்டிப்பிலேயே மனிதனோடு அவ்வப்போது தனக்கு தெய்வீகமான சந்திப்புகள் இருக்கும் என்பதை தேவன் சிருஷ்டிப்பிலேயே தீர்மானித்து விட்டார். So when he was creating these other things, other parts of creation apart from man, his dream was man. மனிதனை தவிர மற்ற சிருஷ்டிகளை அவர் உண்டாக்கி கொண்டிருந்த போது, சிருஷ்டித்துக் கொண்டிருந்த போது அவருடைய கனவு மனிதனை குறித்தே இருந்தது. Not only that, அது மாத்திரமல்ல, coming back to Leviticus chapter 23, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பி வரும்போது, these are my feasts, God said, இவைகள் என்னுடைய பண்டிகைகள் என்று கர்த்தர் சொன்னார். but for the people they were holy convocations. ஆனால் ஜனங்களுக்கு அது பரிசுத்தமான சபை கூடி வருதலாக இருந்தது. That is what you read in verses 2 and 3. 2, 3 ஆகிய வசனங்களில் அதை தான் நாம் படிக்கிறோம். Now keep that term in mind, holy convocations. பரிசுத்த சபை கூடி வருதல் என்கிறதான அந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். When you analyze the Hebrew word for convocation, அந்த சபை கூடி வருதல் என்கிறதான வார்த்தையின் எபிரேய பதத்தை நாம் படிக்கும்போது, one meaning for it is rehearsal. அதனுடைய ஒரு அர்த்தம் ஒத்திகை பார்ப்பது. That means all the feasts that the Jews were celebrating every year were rehearsals for something real or final that was going to take place later on. அதாவது பின்னொரு காலத்தில் கடைசியாக இறுதியாக நடக்க போகிறதான ஒரு மெய்யான சம்பவத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆசரித்ததான இந்த பண்டிகைகள் ஒரு ஒத்திகையாக இருந்தன. Rehearsal means a practice or sessions that you have before a final session. ஒரு இறுதியான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக அதற்கு பயிற்சி எடுக்கிறதான ஒத்திகை என்பதுதான் ரிஹர்சல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். So every year the Jews celebrated 7 feasts traditionally, but each time they celebrated a feast, it was a rehearsal of something real that was going to come in the future. யூதர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் 7 பண்டிகைகளை ஆசரித்து வந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த பண்டிகைகளை அவர்கள் ஆசரித்த போது வருங்காலத்தில் நடைபெற போகிற ஒரு மெய்யான சம்பவத்துக்கு அந்த பண்டிகைகள் ஒரு ஒத்திகையாகவே இருந்தது. Now before we continue, நாம் தொடர்ந்து கவனிப்பதற்கு முன்பாக there is one point to note. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், there was a feast called the Sabbath. ஓய்வு நாள் பண்டிகை என்கிற ஒரு பண்டிகை இருந்தது. The Sabbath was a weekly feast and was not part of the annual feasts. இந்த ஓய்வு நாள் என்பது வாராந்திர பண்டிகை, இது வருடாந்திர பண்டிகையின் கணக்கிலே வராது. Every 7th day of the week was a feast, the feast of the Sabbath. ஒவ்வொரு வாரத்தின் 7ஆம் நாளும் அது ஒரு பண்டிகையாக இருந்தது, அதுதான் ஓய்வு நாள் பண்டிகை. But besides this feast of the Sabbath, there were 7 annual feasts. They were celebrated once a year. ஆனால் இந்த ஓய்வு நாள் பண்டிகையை தவிர வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் ஆசரித்ததான 7 வருடாந்திர பண்டிகைகள் இருந்தன. Not only that, அது மாத்திரமல்ல, besides these weekly Sabbaths, there were certain special Sabbaths during the year. வாரம் நடந்ததான இந்த ஓய்வு நாள் பண்டிகையை தவிர்த்து வருஷத்திலே சில விசேஷித்த ஓய்வு நாட்களும் அவர்களுக்கு இருந்தன. We will see that when we get into detail in the feasts. நாம் இந்த பண்டிகைகளை விவரமாய் படிக்கும்போது இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். Now we are going to enter into these annual feasts. இப்பொழுது இந்த வருடாந்திர பண்டிகைகளுக்குள் நாம் நுழைவோம். These 7 feasts can be divided into 3 parts based on the time of the year or the month of the year in which they were celebrated. வருஷத்திலே எந்த காலகட்டத்திலே அல்லது எந்த மாதத்திலே இவைகள் ஆசரிக்கப்பட்டன என்பதின் அடிப்படையில் இந்த 7 பண்டிகைகளை நாம் 3ஆக பிரிக்கலாம். If you look at the chart that is in your hand or the chart that is behind us, எங்களுக்கு பின்பாக இருக்கிறதான இந்த வரைபடத்தை அல்லது உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டதான அந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தால், the first 3 feasts முதல் 3 பண்டிகைகள் were celebrated in the first month Nisan. நிசான் என்கிறதான முதலாவது எபிரேய மாதத்திலே தான் முதல் 3 பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்டன. So like we have the month of January in the British calendar,
ஆங்கில கேலண்டரின்படி நமக்கு எப்படி முதலாவது மாதம் ஜனவரியாக இருக்கிறதோ, that's just like we also have Tamil calendars. தமிழ் கேலண்டரும் நமக்கு எப்படி அதன்படி தமிழ் மாதங்கள் இருக்கிறதோ, The Jews had their own calendars. யூதர்களுக்கு அவர்களுக்கு ஒரு கேலண்டர் உண்டு. And the first month was Nisan. அதிலே முதல் மாதம் நிசான் என்கிற மாதம். The first 3 feasts were celebrated in the first month of Nisan. முதல் 3 பண்டிகைகள் அந்த முதலாம் மாதமாகிய நிசான் மாதத்திலே ஆசரிக்கப்பட்டன. Then coming back to the chart, நாம் திரும்பவும் இந்த படத்தை கவனிக்கும் போது, the last 3 feasts were all celebrated in the month 7th month Tishrei. கடைசி 3 பண்டிகைகளும் 7ஆம் மாதமாகிய டிஷ்ரே என்கிறதான மாதத்தில் ஆசரிக்கப்பட்டன. So the first 3 feasts were celebrated in the first month Nisan. The last 3 feasts were celebrated in the 7th month Tishrei. எனவே முதல் 3 பண்டிகைகள் நிசான் மாதம் என்கிற முதலாம் மாதத்திலே ஆசரிக்கப்பட்டன. கடைசி 3 பண்டிகைகள் 7ஆம் மாதமாகிய டிஷ்ரே என்கிற மாதத்திலே ஆசரிக்கப்பட்டன. Between these 2 pairs of 3 feasts each was a middle feast, the 4th feast, which was the feast of weeks. 3 இருக்கிறதான இந்த 6 பண்டிகைகளுக்கு நடுவில் ஒரு பண்டிகை இருந்தது, அதுதான் வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டது. This feast was celebrated in the 3rd month. இந்த பண்டிகையானது 3ஆம் மாதத்தில் ஆசரிக்கப்பட்டது. Now, so you just keep that in your background. First 3 feasts in the first month, the 4th feast in the 3rd month, and the remaining 3 feasts in the 7th month. நான் சொல்லுகிற இந்த காரியத்தை உங்களுடைய மனதின் பின்புலத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் 3 பண்டிகைகளும் முதலாம் மாதத்தில் ஆசரிக்கப்பட்டன. 4வது பண்டிகை 3ஆம் மாதத்தில் ஆசரிக்கப்பட்டது. கடைசி 3 பண்டிகைகளும் 7ஆம் மாதத்தில் ஆசரிக்கப்பட்டன. These feasts, most of them were connected with rain and sowing and harvesting. இந்த பண்டிகைகளில் பெரும்பாலானவைகள் மழையோடும் விதைத்தலோடும் அறுவடை செய்தலோடும் சம்பந்தப்பட்டவைகளாக இருந்தன. The first 3 feasts were celebrated or observed after what is called the former rain. முன்மாரி மழை என்று சொல்லப்படுகிற அந்த மழை பெய்த பிற்பாடுதான் இந்த முதல் 3 பண்டிகைகளும் ஆசரிக்கப்படும். Those 3 feasts were called the spring feasts. இந்த 3 பண்டிகைகளையும் இளவேநீர் கால பண்டிகை அல்லது வசந்த கால பண்டிகை என்று சொல்லுவார்கள். And the last 3 feasts were celebrated after the latter rain. கடைசி 3 பண்டிகைகளும் பின்மாரி மழை பெய்த பிற்பாடு ஆசரிக்கப்படும். They were called the fall feasts or the autumn feasts. அவைகள் இலையுதிர் கால பண்டிகைகள் என்று அழைக்கப்படும். In between came the 4th feast, the feast of weeks. இந்த இரண்டுக்கும் நடுவே 4வது பண்டிகையாகிய வாரங்களின் பண்டிகை வரும். Later on it became the feast of, it was renamed the feast of Pentecost. பின்னாட்களில் அதற்கு ஒரு மறுபெயர் கொடுக்கப்பட்டது, அதுதான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. After which our church is named the Pentecostal mission. நம்முடைய சபையும் கூட அதன் அடிப்படையில் பெந்தெகோஸ்தே சபை என்று அறியப்படுகிறது. We will come to it and see it in detail later on. நாம் பின்னர் இதை பற்றி விவரமாய் படிப்போம். There is one point to note, that is the feasts were greatly dependent on rain. நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பண்டிகைகள் எல்லாமுமே பெரும்பாலும் மழையை சார்ந்திருந்தது அல்லது மழையை பொறுத்துதான் இந்த பண்டிகைகள் ஆசரிக்கப்படும். So if it did not rain, if it does not rain here in India, what we have is a famine. But if it does not rain in Israel, they can't celebrate any of their feasts, which means the divine appointment with God is cancelled, which means God is angry with his people. இந்தியாவிலே ஒரு வருடம் மழை பொய்த்து போனால் நமக்கு பஞ்சம் உண்டாகும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலோ ஒரு வருடம் மழை பொய்த்து போனால் அவர்கள் பண்டிகையை ஆசரிக்க முடியாது. அதாவது தேவனோடு அவர்களுக்கு இருக்கிற அந்த தெய்வீகமான சந்திப்புகள் நடைபெறாது. அதனுடைய விளக்கம் என்னவென்றால், தேவன் அவர்கள் மேல் கோபமாக இருக்கிறார் என்று அர்த்தம். So if there was no latter rain, if there was no former rain, it resulted in their understanding that God was angry with them. எனவே முன்மாரியும் பின்மாரியும் பெய்யாமல் போனால் அவர்கள் தேவன் தங்கள் மேல் கோபமாக இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. It's like God saying, I don't want to meet you, I don't want any appointment with you. அதாவது எனக்கு உன்னோடு ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு தெய்வீகமான சந்திப்பு தேவையில்லை, அதற்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பதில்லை என்று தேவன் அவர்களை பார்த்து சொல்வது போல் இருக்கிறது. We are going to, when we go into the feast, we are going to see how sometimes God is angry with us also. நாம் இந்த வேத பாடத்தை கவனிக்கும் போது வேத வாக்கியங்களின் அடிப்படையில் எப்படி தேவன் நம்மோடும் கோபமாக இருக்கிறார் சில நேரங்களில் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். Another important thing that we observe when we interpret these feasts,
இந்த பண்டிகைகளை வியாக்கியானம் செய்யும் போது நாம் கவனிக்கிற இன்னொரு முக்கியமான காரியம், we read in our key verse that all these feasts point to Christ. இந்த எல்லா பண்டிகைகளும் கிறிஸ்துவை குறிக்கிறது என்று நாம் ஆரம்பத்திலே வாசித்த வசனத்தில் படித்தோம். In particular, the first 3 feasts point to the first advent of Jesus Christ. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அந்த முதல் 3 பண்டிகைகளும் கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. The first feast points to the death of Jesus. The second feast points to the burial of Jesus. The third feast points to the resurrection of Jesus. முதலாவது பண்டிகை இயேசுவின் மரணத்தை குறிக்கிறது. இரண்டாம் பண்டிகை அது கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதலை குறிக்கிறது. மூன்றாம் பண்டிகை அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. We are going to see how when Jesus came into this world, he not only fulfilled these feasts as the reality of all these rehearsals that were taking place, but the fulfillment took place on the very day that the Jews were celebrating it traditionally. நாம் கவனிக்க போகிற ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால், யூதர்கள் இதை தங்களுடைய பாரம்பரியத்தின்படி வரப்போகிற மெய்ப்பொருளுக்கு ஒரு ஒத்திகையாக அவர்கள் செய்து வந்தார்கள், ஆசரித்து வந்தார்கள். இயேசு அதை மெய்ப்பொருளாக நிறைவேற்றினது மாத்திரமல்ல, ஒரு வருடத்தின் எந்த நாளில் இந்த பண்டிகைகள் எழுத்தின்படியாக ஆசரிக்கப்பட்டதோ அதே நாளில் இயேசு அதை ஆவிக்குரிய ரீதியாக மெய்ப்பொருளாக நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். So the first 3 feasts point to the first advent of Jesus. The last 3 feasts point to the second advent of Jesus. எனவே முதல் 3 பண்டிகைகளும் இயேசுவின் முதலாம் வருகையை குறிக்கிறது. கடைசி 3 பண்டிகைகளும் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறிக்கிறது. As we know, the second coming of Jesus can be divided into 3 parts: the secret advent, and then Jesus comes in the middle of the tribulation period, and then he comes again at the end of the tribulation period. These last 3 feasts point to these 3 divisions of the second coming of Christ. நாம் அறிந்திருக்கிறபடி இயேசுவினுடைய இரண்டாம் வருகையானது 3 பகுதிகளாக நடைபெறுகிறது. முதலாவது ரகசிய வருகையாக இருக்கிறது, இரண்டாவது உபத்திரவ காலத்தின் மத்தியில் அவர் வரக்கூடிய வருகையாக இருக்கிறது, மூன்றாவது உபத்திரவ காலத்தின் கடைசியில் அவர் வெளிப்படக்கூடிய பகிரங்க வருகையாக இருக்கிறது. இந்த கடைசி 3 பண்டிகைகளும் அந்த 3 காரியங்களையும் முறையே குறிக்கிறதா இருக்கிறது. So we must understand that these 7 feasts that were celebrated for century after century every year has prophetic content that moves even ahead of our time. எனவே நூற்றாண்டுகளாக வருடந்தோறும் ஆசரிக்கப்பட்டு வந்ததான இந்த பண்டிகைகளுக்குள் தீர்க்க தரிசனமான நிறைவேறுதல் இருக்கிறது. அது நாம் இப்பொழுது இருக்கிற இந்த நாட்களையும் தாண்டி வருங்காலத்துக்குள்ளும் போகக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Just one more thing before we move into the first feast. முதலாம் பண்டிகையை நாம் விரிவாக கவனிப்பதற்கு முன்பாக நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். As we consider each feast one by one, நாம் ஒவ்வொரு பண்டிகையையும் ஒன்றின் பின் ஒன்றாக படிக்கும்போது we are going to divide this study into 3 parts. இந்த வேத பாடத்தை 3ஆக நாம் பிரிக்க போகிறோம். One is the literal aspect of this feast, that is how it was celebrated in ancient times. முதலாவது இந்த பண்டிகைகளினுடைய எழுத்தின்படியான ஆசரிப்பு எப்படி நடந்தது. We are going to see it from the scriptures and also from Jewish tradition. நாம் அதை வேதத்தின் அடிப்படையிலும் யூதர்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் இதை படிக்க போகிறோம். So some things that we consider may not be in the scriptures, it may be in Jewish tradition, but still it is tucked away, hidden in the scriptures in an indirect manner. சில காரியங்கள் நான் சொல்லுவது வேதத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யூதர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தின்படி அப்படித்தான் அதை ஆசரித்து வந்தார்கள். அதே நேரத்தில் அது வேதத்தில் இல்லாமல் இல்லை, ஒரு மறைமுகமான விதத்தில் அது வேதத்தில் இருக்கிறது. The second part is, the first part is its literal content, what every feast, how it was observed literally. The second part is how it was fulfilled in Jesus. முதலாவது விஷயம் முந்தின நாட்களில் எப்படி இந்த பண்டிகைகள் எழுத்தின்படியாக ஆசரிக்கப்பட்டது. இரண்டாவது விஷயம் இந்த பண்டிகைகள் எப்படி ஆவிக்குரிய ரீதியாக இயேசுவுக்குள் நிறைவேற்றப்பட்டது. Thirdly, how does it apply in our life today? மூன்றாவது இந்த பண்டிகைகளுக்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், அது எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போகிறது. So each of these feasts is going to be divided into 3 parts: its literal content, its fulfillment in Christ, and its application in our lives. ஒவ்வொரு பண்டிகையையும் நாம் விவரமாக படிக்கும்போது ஒவ்வொன்றையும் 3 கோணங்களில் படிக்க போகிறோம். முதலாவது எழுத்தின்படியாக பூர்வ நாட்களில் அது எப்படி ஆசரிக்கப்பட்டது, இரண்டாவது இயேசுவுக்குள் அது எப்படி நிறைவேறினது, மூன்றாவது அது நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி பொருந்தி போகிறது. Now we will move to the first feast. இப்பொழுது முதலாவது பண்டிகைக்குள் நாம் கடந்து வருவோம். As I told you, all 7 feasts are in Leviticus chapter 23. This first feast is in verse 5.
நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 7 வருடாந்திர பண்டிகைகளும் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. முதல் பண்டிகை குறித்து 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், In the 14th day of the first month at even is the Lord's Passover. So here we see a date specified in the 14th day of the month of Nisan, the first month, the Passover was celebrated. இங்கே இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டதான அந்த நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாம் மாதம், அதாவது நிசான் மாதத்தின் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. Although this feast or the Passover lamb was killed on the 14th day of the first month, it was ordered that it should be purchased on the 10th day, 4 days before it is killed. இந்த பஸ்கா பண்டிகை முதலாம் மாதத்தின் 14ஆம் தேதி ஆசரிக்கப்பட்டாலும் அன்றைக்கு தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்று சொன்னால், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 4 நாட்களுக்கு முன்பாக, அதாவது முதலாம் மாதத்தின் 10ஆம் நாளிலேயே அதை விலைக்கு வாங்கப்பட வேண்டும். Read Exodus chapter 12 and verse 3. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். Speak ye unto all the congregation of Israel, saying, in the 10th day of this month they shall take to them every man a lamb according to the house of their fathers, a lamb for an house. So every family, every house had to purchase a 1-year-old lamb on the 10th day of the month of Nisan, the first month. In our calendar, it will come in the March-April period. அதாவது நிசான் மாதமாகிய யூதர்களுடைய முதலாம் மாதத்தின் 10ஆம் நாளில் ஒவ்வொரு வீட்டு தலைவர்களும், அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் வாங்க வேண்டும். இந்த எபிரேய மாதமாகிய முதல் மாதம் நிசான் மாதம் நம்முடைய கேலண்டரின் அடிப்படையில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வரக்கூடியதாக இருக்கிறது. Why was a lamb that was supposed to be killed on the 14th day bought on the 10th day itself, 4 days in advance? 14ஆம் தேதி கொல்லப்பட வேண்டியதான ஒரு ஆட்டுக்குட்டி ஏன் 4 நாட்கள் முன்னதாகவே 10ஆம் நாளிலேயே வாங்க வேண்டும்? What happened during those 4 days? அந்த 4 நாட்களில் என்ன நடந்தது? During those 4 days, the lamb that was bought was inspected to see if it had any blemish in it. அந்த 4 நாட்களும் விலைக்கு வாங்கப்பட்டதான அந்த ஆட்டுக்குட்டியில் ஏதாவது பழுது இருக்கிறதா என்று அது சோதித்து பார்க்கப்பட்டது. அதற்கு அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. Whether it was sick, whether it was lame, they would check in those 4 days. அது வியாதிப்பட்டிருக்கிறதா, அது ஊனமானதா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த 4 நாட்களில் சோதித்து பார்க்கப்படும். In the first picture you see a lamb being inspected. முதலாம் படத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் பரிசோதித்து பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். So those 4 days they spent in testing and inspecting the lamb to see whether it was worthy of a sacrifice. இந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட தகுதியானதா என்று இந்த 4 நாட்களில் அவர்கள் அதை பரிசோதித்து சோதித்து பார்த்தார்கள். The high priest in particular went to the market and purchased a lamb and brought it to the temple mount in Jerusalem. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியன் பெத்லகேமில் இருக்கிறதான ஆட்டு தொழுவங்களுக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி எருசலேமில் இருக்கிறதான தேவாலயம் இருக்கிற மலைக்கு அதை கொண்டு வருவார். This high priest and every family would sacrifice this lamb after it succeeded in inspection on the 14th evening before sundown. அதாவது 14ஆம் தேதி சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக மாலை நேரத்தில் இந்த பிரதான ஆசாரியன் தான் வாங்கினதான அந்த ஆட்டுக்குட்டியையும் ஒவ்வொரு வீட்டு தலைவர்களும் வாங்கினதான ஆட்டுக்குட்டியையும் அது பழுதற்றதாக இருந்தால், சோதனையிலே அது பழுதற்றது என்று நிரூபிக்கப்பட்டால் அதை பலி செலுத்துவார்கள். That night it would be a Passover meal where the slain lamb was eaten with unleavened bread and bitter herbs. அந்த 14ஆம் தேதி இரவு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரையோடும் புசிக்கிறதான பஸ்காவின் ராத்திரியாக இருந்தது. That night was the beginning of the second feast called the unleavened bread. The Passover and the unleavened bread feast came one after the other. அந்த 14ஆம் தேதி இரவே இரண்டாவது பண்டிகையான புளிப்பில்லாத அப்ப பண்டிகை துவங்கக்கூடியதாக இருந்தது. அதாவது முதல் பண்டிகையும் இரண்டாவது பண்டிகையும் ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய பண்டிகைகளாக இருந்தன. And the first day of that feast of unleavened bread was a special Sabbath.
அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய முதல் நாள் அது ஒரு விசேஷித்த ஓய்வு நாள் ஆசரிப்பாய் இருந்தது. So this is how the Passover was literally observed. இப்படிதான் அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகையை எழுத்தின்படியாக ஆசரித்தார்கள். Now we are going to see how this feast was beautifully fulfilled in Jesus. எப்படி இந்த பண்டிகையானது இயேசு கிறிஸ்துவுக்குள் அழகாக நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். After centuries of observing this feast literally or traditionally, one day John the Baptist made a very strange announcement when Jesus, who was physically his first cousin, was coming towards him, and he announced, "Behold the Lamb of God which taketh away the sin of the world." இப்படி யூதர்கள் எழுத்தின்படியாகவும் தங்களுடைய பாரம்பரியத்தின்படியும் நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் இந்த பஸ்காவை ஆசரித்த பிற்பாடு ஒரு நாள் யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வர கண்டு, இந்த இயேசு கிறிஸ்து யோவானுடைய உறவின் முறையாக இருக்கிறார், அவர் தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறதான ஒரு வினோதமான ஒரு வாக்கியத்தை சொன்னார். It was a prophetic utterance where Jesus is called the fulfillment of all those rehearsals that took place centuries. காலங்களாக இந்த பஸ்கா பண்டிகைகள் ஒத்திகையை போல நடந்ததே, அதனுடைய உண்மையான நிறைவேறுதல் இயேசுவிலே நடைபெற போகிறது என்று யோவான் தீர்க்கதரிசனமாக அதை சொன்னார் என்று நாம் சொல்லலாம். When this first Passover was being celebrated, இந்த முதல் முதல் பண்டிகையாகிய பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்ட போது, or rather on the 10th day when the Jews were busy buying lambs for their houses, அதாவது 10ஆம் தேதி யூதர்கள் தங்கள் குடும்பத்துக்காக ஆட்டுக்குட்டிகளை வாங்குவதில் மிகவும் அலுவலாக இருந்த அந்த சந்தர்ப்பத்தில், when the high priest was bringing his lamb on his bosom and was bearing it and coming towards Jerusalem, இந்த பிரதான ஆசாரியன் தனக்குரிய ஆட்டுக்குட்டியை போய் வாங்கி கொண்டு அதை தன்னுடைய மடியிலே சுமந்து கொண்டு எருசலேமுக்கு நேராக வந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில், listen to this, the high priest was coming into Jerusalem through one gate. நன்றாக கவனியுங்கள், ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியாக இந்த பிரதான ஆசாரியன் எருசலேமுக்குள் கடந்து வருகிறார். At that same time, through another gate, a man came riding on an ass. அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு வாசல் வழியாக ஒரு மனிதன் ஒரு கழுதையின் மேல் சவாரி செய்து அங்கே வருகிறார். And the people started shouting, "Hosanna in the highest." உன்னதத்திலே ஓசனா என்று ஜனங்கள் எல்லாரும் ஆரவரிக்க ஆரம்பித்தார்கள். So the same day, around the same time, when the Jews were observing the Passover or purchasing the lamb literally, Jesus entered, the Lamb of God, the final sacrifice, enters Jerusalem. அதாவது ஒரே நாளில் ஏறக்குறைய அதே நேரத்தில் எழுத்தின்படியாக யூதர்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு பஸ்காவை கொண்டாடும்படியாக எருசலேமுக்குள் வந்து கொண்டிருந்த போது, இந்த ஒத்திகையாக நடந்து கொண்டிருந்த இந்த பண்டிகையின் மெய்ப்பொருளாகிய இயேசு அதே சமயத்தில் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். Technically it's called the triumphal entry of Jesus Christ. Traditionally in Christian circles it's called Palm Sunday. நுட்பமாக சொல்ல வேண்டுமானால் இயேசு வெற்றிகரமாக எருசலேமுக்குள் வந்த நாள் என்று அந்த சந்தர்ப்பத்தை சொல்லுகிறார்கள். யூத மரபின்படி, அதாவது கிறிஸ்தவ மரபின்படி அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறோம். So that particular Sunday before Easter, when Jesus entered into Jerusalem, is what everybody calls Palm Sunday. That was the 10th day of Nisan, when the high priest and every house purchased a lamb for themselves. அதாவது ஈஸ்டர் ஞாயிறுக்கு முன்னதாக வருகிற அந்த ஞாயிறு, நாம் அதை குருத்தோலை ஞாயிறு என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோமே, அந்த நாள் இயேசு எருசலேமுக்குள் வெற்றிகரமாக வந்த நாளாக இருக்கிறது. அந்த நாள் யூதர்களுடைய கேலண்டரிலே நிசான் மாதத்தின் 10வது நாளாக இருக்கிறது. அன்றைக்கு தான் அந்த பிரதான ஆசாரியன் மற்றவர்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியை எருசலேமுக்குள் கொண்டு வருகிற நாள். So the literal and the fulfillment in Jesus took place at the same time. எனவே எழுத்தின்படியாக அவர்கள் பண்டிகை கொண்டாடுவதும் அதனுடைய ஆவிக்குரிய நிறைவேறுதலாகிய இயேசு உள்ளே வருவதும் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. Just as the literal lambs were inspected for 4 days, let's see what happened to Jesus between the Passover and the 10th of Nisan. 10ஆம் தேதி வாங்கப்பட்டதான அந்த ஆட்டுக்குட்டியை எப்படி இவர்கள் 4 நாட்கள் பரிசோதித்து பார்ப்பார்களோ, அதே போல இந்த பஸ்கா பண்டிகைக்கும்
நிசான் மாதத்தின் 10வது நாள் இந்த 2 நாட்களுக்கு இடையே இருந்த 4 நாட்களுக்கு இயேசுவுக்கு என்ன சம்பவித்தது என்று நாம் பார்ப்போம். Turn to Luke chapter 19. லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். And reading verses 37 and 38, we see how Jesus came into Jerusalem riding on an ass on the 10th day of the first month. 37 38 ஆகிய வசனங்களில் இயேசு எப்படி ஒரு கழுதையின் மேல் பவனியாக எருசலேமுக்குள் வந்தார். அந்த நாள் முதல் மாதத்தின் 10ஆம் நாளாக இருந்தது. அதை நினைவில் கொள்ளுங்கள். Read 37 and 38. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். And when he was come nigh, even now at the descent of the Mount of Olives, the whole multitude of the disciples began to rejoice and praise God with loud voice for all the mighty works that they had seen, saying, Blessed be the King that cometh in the name of the Lord, peace in heaven and glory in the highest. After Jesus enters into Jerusalem as the Lamb of God in fulfillment of this feast, இந்த பண்டிகையின் நிறைவேறுதலாக தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு எருசலேமுக்குள் கடந்து வந்த பிற்பாடு Jesus also undergoes inspection by the chief priests, by the Pharisees, by the Sadducees. இயேசுவும் கூட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். யார் மூலமாக என்று சொன்னால் பிரதான ஆசாரியர்கள் மூலமாக, பரிசேயர்கள் மூலமாக, சதுசேயர் மூலமாக. Read the next chapter, verse 2. அடுத்த அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். And spake unto him, saying, Tell us, by what authority doest thou these things, or who is he that gave thee this authority? Can you see the Lamb of God being tested, being inspected? By what authority are you doing these things? Who gave you this authority? நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று இந்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு பரிசோதிக்கப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். Then after some time in the same chapter in verse 22, we see another inspection taking place. கொஞ்ச நேரம் கழித்து 22ஆம் வசனத்தில் இன்னொரு 20ஆம் வசனத்தில் இன்னொரு விதத்தில் இயேசு பரிசோதிக்கப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். They watched him, they sent spies to act like just men to catch him in his words. அவர்கள் சமயம் பார்த்து இயேசுவை அவருடைய வார்த்தையிலே குற்றம் பிடிக்கும்படியாக வேவுக்காரராக இருந்த 2 பேர், தங்களை உண்மை உள்ளவர்கள் என்று காண்பித்துக் கொண்ட 2 வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். And they said, Sir, we know that you are a very just man and you speak only the right things. We came to ask you a doubt, sir. Is it lawful to give tributes to Caesar? அவர்கள் போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்று முகதாட்சண்யம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். ஐயா, எங்களுக்கு ஒரு சந்தேகம், ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா? Again a test. இது ஒரு பரிசோதனை. To catch him in his words. அவருடைய வார்த்தையிலே அவரை அகப்படுத்தி குற்றம் பிடிக்கும்படியாக. But he passed that test also. அந்த பரிசோதனையிலும் இயேசு ஜெயம் எடுத்து விட்டார். Then in verse 27, the Sadducees came to test him in doctrine. 27ஆம் வசனத்தில் சதுசேயர் உபதேசத்தை வைத்து அவரை பரிசோதிக்கும்படியாக வந்தார்கள். The Sadducees denied the resurrection, but Jesus spoke of the resurrection, so they tried to corner him by asking him a very tricky question. இந்த சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று மறுதலிக்கிறவர்கள், ஆனால் இயேசுவோ உயிர்த்தெழுதல் உண்டு என்று பிரசங்கிக்கிறார். எனவே ஒரு குழப்பமான ஒரு கேள்வியை கேட்டு அதன் மூலமாக உபதேசத்தில் அவரை குற்றம் பிடிக்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். So after all these tests were over, இந்த எல்லா பரிசோதனைகளும் முடிந்த பிற்பாடு what is the result of the test? இந்த பரிசோதனையின் முடிவு என்ன? Jesus was brought before Pilate in chapter 23. 23ஆம் அதிகாரத்தில் பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். See what he says. அந்த பிலாத்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 23:4. 23:4. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். Then said Pilate to the chief priests and to the people, I find no fault in this man. Just imagine this. It will give you goosebumps to understand how, like every literal small lamb was tested, this Lamb of God is being tested by different classes of people. And finally, Pilate says, I find no fault in this man. Here is a Lamb of God without blemish.
நாங்கள் சொல்லுவதை நீங்கள் நன்றாக கற்பனை செய்து பாருங்கள். எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் வாங்கப்படுகிறதான அந்த எழுத்தின்படியான ஆட்டுக்குட்டி பல விதங்களிலே பரிசோதிக்கப்பட்டு அது பழுதற்றதா இருந்தால்தான் அது பஸ்கா ஆடாக அடிக்கப்படுமோ, அதே போல இப்பொழுது தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு அதே சமயத்தில் பல்வேறு கூட்டத்தினரால் பல்வேறு விதங்களில் பரிசோதிக்கப்பட்டு கடைசியாக பிலாத்து அவரை குறித்து சொல்லுகிறான், இந்த மனுஷனிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணேன், இது ஒரு பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி. Jesus became the Lamb of God, worthy of sacrifice. He passed the inspection. நமக்காக பலியிடப்படக்கூடிய பஸ்கா ஆடாக தகுதி உள்ளவராக இயேசு மாறினார். ஏனென்றால் எல்லா பரிசோதனையிலும் அவர் வெற்றி சிறந்தார். Can we all shout a hallelujah to that Jesus for that victory? அந்த இயேசுவுக்கு அவர் ஜெயம் எடுத்தபடியினால் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. And then we know Jesus became the real Passover lamb, went to the cross and was crucified for us. அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். இயேசு நமக்காக மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மாறி கல்வாரி மலைக்கு சிலுவைக்கு போய் நமக்காக அவர் பலியாக மாற்றப்பட்டார். The same Pilate who had authority to release Jesus, who said, I find no fault in this man, did not have the power to release Jesus because God the Father had ordained that this Lamb of God should take away all our sins. இந்த மனுஷனில் நான் யாதொரு குற்றத்தையும் காணேன் என்று சொன்னதான அதிகாரத்தில் இருந்த அதே பிலாத்து இப்பொழுது அவனுக்கு அதிகாரம் இருந்தும் இயேசுவை அவரால் விடுவிக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த இயேசு நமக்காக ஒரு பலியாக மாற வேண்டும் என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு நியமமாயிருந்தது. It was after this that Jesus became the real Passover and was crucified for us, thus fulfilling the Passover feast in his life. இதற்கு பிற்பாடுதான் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மாறினார். இப்படி அவர் இந்த பஸ்கா பண்டிகையை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். Now how does this apply, this first feast apply in our life? இந்த முதலாம் பண்டிகை நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி பொருந்தி போகிறது? Now Jesus, as was called by John the Baptist, was called the Lamb of God that taketh away the sin of the world. யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்து சொன்னது போல இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். What is the meaning of that? சுமந்து தீர்க்கிற, that taketh away. We are going to see that now. சுமந்து தீர்க்கிறதான என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். There is a court in heaven. பரலோகத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. God the Father is the judge. பிதாவாகிய தேவன் தான் அங்கே நீதிபதியாய் இருக்கிறார். Jesus is the lawyer on our behalf. நம் சார்பாக வழக்காடுகிற வழக்கறிஞராக இயேசு இருக்கிறார். Satan is the lawyer against us, the accuser of the brethren. நமக்கு விரோதமாக பிரதிவாதியாக வாதிடுகிறவன் தான் பிசாசு, அவன் தான் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். You and I, before we exit from this world, have to stand before the court of heaven and submit accounts of how we lived our life. நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை குறித்து கணக்கு ஒப்புவிக்கும்படியாக பரலோகத்தின் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒவ்வொருவரும் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். And the Bible specifies that if any of us commits even one sin, the wages or the penalty for that sin is death. நம்மில் ஒருவராகிலும் ஒரு பாவத்தை குறைந்தபட்சம் செய்திருப்போம் என்றாலும் நாம் மரணத்துக்கு பாத்திரவான்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் குறிப்பாக சொல்லுகிறது. That death is not the death that we see on this earth every day. இந்த மரணம் என்பது ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற மரணங்கள் அல்ல. This death is eternal death. இந்த மரணம் நித்திய மரணமாக இருக்கிறது. It is we being isolated into eternity forever, separated from God forever. It's that death. நாம் நித்திய காலத்திற்கும் தேவனை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு பிரிக்கப்படுவதுதான் அந்த நித்திய மரணமாக இருக்கிறது. So if any man commits even one sin in his life, this is the penalty that the court of heaven should give him, ostracized from God forever. ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒரே ஒரு தவறு செய்திருந்தாலும் கூட பரலோகத்தின் நீதிமன்றம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை இதுதான். அவன் நித்திய காலமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட வேண்டும், தனிமைப்படுத்தப்பட வேண்டும். Now I am going to ask you a question. இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். If there's anyone here in our midst who can say, I've never committed even one sin from my birth, please put up your hands. என்னுடைய பிறப்பிலிருந்து நான் இதுவரைக்கும் ஒரு பாவம் கூட செய்தது இல்லை என்று சொல்லக்கூடிய யாராவது இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். If you put up your hands, that will be an extra sin. நீங்கள் ஒருவேளை கையை உயர்த்தினால் அது இன்னும் ஒரு பாவமாக மாறும். So we are all guilty before God.
எனவே நாம் தேவனுக்கு முன்பாக எல்லாருமே குற்றவாளிகளாய் இருக்கிறோம். Which means according to the laws of heaven we are all destined for eternal separation from God. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பரலோகத்தின் சட்டத்தின்படி நாம் எல்லாருடைய விதி என்னவென்றால் நாம் நித்தியமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட வேண்டும். It's called the fine, the wages of sin, the penalty of sin is death. அதுதான் பாவத்தின் சம்பளம் அல்லது பாவத்திற்கான தண்டனையாகிய மரணம். None of us can afford that. We can't even think of going to hell. It's such a terrible place. நாம் யாரும் அந்த அபராதத்தை செலுத்த முடியாது. பரலோக நரகத்துக்கு போவதை குறித்து நாம் யோசிக்க கூட முடியாது. அது அந்த அளவுக்கு பயங்கரமான இடம். But the same court of heaven who said that the wages of sin is death has made a provision for all human beings to escape that eternal separation from God, to escape that eternal hellfire. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னதான பரலோகத்தின் அதே நீதிமன்றம் நாம் அந்த நித்திய நரகத்தை, நித்திய அக்கினி கடலைக்கு தப்பி தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படுவதற்கு தப்பும்படியாக ஒரு வழிவகையை உண்டாக்கி தந்திருக்கிறது. What is that way? அந்த வழி என்ன? That way is the Lamb of God, Jesus, that taketh away the sin of the world. அந்த வழிதான் முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. So when we believe Jesus, நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது, when we believe Jesus as the way that heaven has provided for us to escape eternal damnation and to enter into heaven, when we accept this Jesus provided for heaven, we can actually avoid this eternal death. நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்பும்படி பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிற வழி இந்த இயேசுதான் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது, நம்முடைய பரலோகத்திற்கான வழியாக இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் இந்த மரணத்துக்கு நாம் தப்பலாம். When we accept this Jesus, இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, and when we confess all the sins that we have done from our birth to him, நம்முடைய பிறப்பிலிருந்து நாம் செய்ததான எல்லா பாவங்களையும் நாம் அவரிடம் அறிக்கை செய்யும் போது, what does he do? அவர் என்ன செய்கிறார்? He takes all our sins and takes it to the court of heaven. நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு பரலோகத்தின் நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு போகிறார். And he appeals to God the Father in the name of his own death for all of us, and by that we receive forgiveness from the Father. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எல்லார் சார்பாகவும் தம்முடைய மரணத்தை முன்னிட்டு அவர் வாதிட்டு இவ்விதமாக நாம் மரணத்துக்கு நீங்களாகும்படி செய்கிறார். There is a popular story that demonstrates this truth. Most of you will know it, but it's worth mentioning it just so that we might understand the true picture of Jesus, the Lamb of God. இந்த சத்தியத்தை விளக்கக்கூடியதான ஒரு கதை இருக்கிறது. உங்களில் பலருக்கும் அதை தெரிந்திருக்கலாம். ஆனால் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு நம்முடைய பாவத்தை எப்படி சுமந்து தீர்த்தார் என்பதை விளக்குவதற்கு அது சரியான ஒரு உதாரணமாக இருப்பதால் அதை மறுபடியும் சொன்னாலும் அது தகும். In USA there was a young boy who was fined for overspeeding. அமெரிக்க தேசத்திலே வேகமாக வாகனம் ஓட்டினதற்காக அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு வாலிப பையன் இருந்தான். So he rode on his bike, went too fast, and he was fined for that. அவன் தன்னுடைய பைக்கில் போகும்போது மிதமிஞ்சிய வேகத்தில் போனான். அதற்காக அவனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. But he said, I'm going to challenge this in court. ஆனால் நான் இதை நீதிமன்றத்தில் இந்த அபராதத்தை எதிர்த்து முறையிட போகிறேன் என்று அவன் சொன்னான். Although he was guilty, he dared to challenge it in court for a particular reason. அவன் குற்றவாளியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவே நான் இதை நீதிமன்றத்தில் இந்த அபராதத்தை எதிர்த்து நான் முறையிட போகிறேன் என்று சொன்னான். So he appeared before the judge. அவன் அந்த நீதிபதிக்கு முன்னதாக ஆஜரானான். And the judge says, you have oversped. நீ மீறுதல், you have oversped. நீ மிதமிஞ்சிய வேகத்தில் போனது உண்மை என்று அந்த நீதிபதி சொன்னார். And therefore you have to pay the fine. எனவே நீ அபராதத்தை செலுத்ததான் வேண்டும் என்று சொன்னார். The young boy did not expect this. இந்த வாலிப பையன் இதை எதிர்பார்க்கவில்லை. But the judge was fair and he insisted that the young boy is guilty of overspeeding. He has to pay the fine. ஆனால் இந்த நீதிபதியோ அவர் நேர்மையானவராய் இருந்தபடியினால் இந்த வாலிப பையன் குற்றவாளிதான், இவன் தன்னுடைய மிதமிஞ்சிய வேகத்துக்காக அபராதம் செலுத்தியே தீர வேண்டும் என்று சொன்னார். Then the judge got up. அதற்கு பிற்பாடு அந்த நீதிபதி எழும்பினார். Removed his coat. தன்னுடைய அந்த கோட்டை கழற்றினார். Put it on his chair. அதை தன்னுடைய சேரில் வைத்து went down to the boy. அந்த பையனிடத்தில் போய் took out his wallet. தன்னுடைய பர்ஸை எடுத்து and took out the fine. அந்த அபராத தொகையை எடுத்து gave it to the boy. அந்த பையனிடத்தில் கொடுத்து and said, pay the fine.
நீ அபராதத்தை செலுத்து என்று சொன்னார். Everyone was shocked. What is this judge doing? எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது, இந்த ஜட்ஜ் என்ன செய்கிறார்? Then the judge explained, this boy is my son. அப்பொழுது அந்த நீதிபதி அதை விளக்கி சொன்னார், இந்த பையன் என்னுடைய மகன். As a judge, he is guilty. நான் ஒரு நீதிபதியாக பார்க்கும்போது அவன் குற்றவாளிதான். I cannot be partial to him. நான் அவனுக்கு பட்சபாதம் காண்பிக்க முடியாது. But as his father, I have to pay the fine. ஆனால் அவனுடைய தகப்பனாக நான் அவனுடைய அபராதத்தை செலுத்துகிறேன். In the same way, we all have to pay a fine. அதே போலதான் நாம் எல்லாரும் அபராதம் செலுத்த வேண்டியவர்கள். That fine is not dollars, that fine is death. அந்த அபராதம் ஏதோ டாலர் ரூபாய் நோட் அல்ல, அது மரணம். But what did the judge of heaven do? ஆனால் பரலோகத்தின் நீதிபதி என்ன செய்தார்? He sent his only begotten son in our place and paid the fine of death for us. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய இடத்தில் அனுப்பி நமக்காக அந்த மரணம் என்கிற அபராதத்தை செலுத்தினார். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth on him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். If there's anyone here who has come newly, இங்கே யாராவது புதிதாய் வந்திருப்பீர்கள் என்றால், just like we are all guilty of death, you are guilty of death, just like there's only one way that heaven has provided, Jesus Christ. Come to Jesus, confess your sins, you can go to heaven. எப்படி நாங்கள் எல்லாரும் மரண தண்டனைக்குரிய குற்றவாளிகளா இருக்கிறோமோ நீங்களும் அதே மரண தண்டனைக்குரிய குற்றவாளியா இருக்கிறீர்கள். ஆனால் தேவன் நாம் தப்பிக்கொள்ளும்படியான ஒரே போக்கை உண்டாக்கி இருக்கிறார். அந்த வழி இயேசு. அந்த இயேசுவிடம் நீங்கள் கடந்து வாருங்கள், நீங்கள் பரலோகத்துக்கு செல்லலாம். So Jesus has brought you here for this reason, that you may know who he is. அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரணத்துக்காகவே இயேசு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Today Jesus is the Lamb of God who not just takes the sin of the world but takes away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக மாத்திரம் இயேசு இன்றைக்கு இங்கே இல்லை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு இங்கே இருக்கிறார். What does that mean? அது அர்த்தம் என்ன? Based on his own death for you and me, Jesus takes our sin to the court of heaven and he settles the issue so that the files of our sin are closed forever before God the Father. என்னுடைய உங்களுடைய தப்பிதத்தின் அந்த அபராதமாக இயேசு தம்முடைய பலி நிமித்தமாக அவர் மரித்த அந்த மரணத்தின் அடிப்படையில் இந்த நம்முடைய பாவங்களை எல்லாம் பரலோகத்தின் நீதிமன்றத்துக்கு முன்பாய் கொண்டு சென்று அங்கே அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக்கி அந்த ஃபைல் என்றென்றைக்குமாக மூடப்படும்படியாக செய்கிறார். Today the case is going on in heaven. இன்றைக்கும் பரலோகத்தில் அந்த நீதி அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. It is called the controversy of Zion. அந்த வழக்குக்கு பேர் அது சீயோனின் வழக்கு. It is a case filed against each one of us in the court of heaven by Satan. சாத்தான் நாம் எல்லாருக்கும் விரோதமாக அந்த வழக்கை பரலோகத்தின் நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறான். Every day he is accusing us. The Bible says in Revelation, he is the accuser of the brethren, which accuses us day and night. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது போல அவன் நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் பரலோகத்தின் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். எனவே தான் பரலோக சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதம் அவனுக்கு பெயர் வைக்கிறது. In this world, in the night there is no court. இந்த உலகத்திலே இரவு நேரத்தில் நீதிமன்றங்கள் வழக்கமாக இயங்காது. There are some days when the court declares holiday, the courts are closed. சில நாட்களில் நீதிமன்றம் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டு நீதிமன்றங்கள் மூடப்படுகிற நாட்களும் உண்டு. But the court in heaven is never closed. Even in night it operates. இந்த பரலோகத்தின் நீதிமன்றமோ அது ஒருபோதும் மூடப்படுகிறது இல்லை, இரவிலும் அது செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. Every day, every night Satan is mentioning your name and my name and accusing us before God the Father for every sin that we have committed. ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் என்னுடைய பேரையும் உங்களுடைய பேரையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிற விதத்தில் சாத்தான் அவன் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நீங்களும் நானும் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அவன் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான். Thank God, the same judge of heaven has provided a lawyer for you and me to save us, to intercede for us based on his own death, to save us from those accusations. நம்மை ரட்சிக்கும்படியாக நமக்காக பரிந்து பேசும்படியாக அவனுடைய குற்றம் சாட்டுதலில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தேவன் பரலோகத்தின் நீதிபதியாக இருக்கிற பிதாவாம் தேவன் நமக்காக ஒரு வழக்கறிஞரை ஏற்படுத்தி தந்திருக்கிறபடியால் நாம் கர்த்தருக்கு நன்றியாக இருப்போமாக. By the grace of God, because we have a good lawyer in heaven in Jesus. இயேசுவின் ரூபத்தில் பரலோகத்தில் நமக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர் இருக்கிறபடியால் கர்த்தருடைய கிருபையினாலே your case and my case is going to be closed and in our favor.
உங்களுடைய வழக்கும் என்னுடைய வழக்கும் நமக்கு சார்பா நமக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதப்பட்டு முடிவடைய போகிறது. If you turn to Hebrews chapter 9 எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பினால் and read verse 28, 28ஆம் வசனத்தை வாசித்தால், please read it as it is. அது இருக்கிற வண்ணமாக அதை வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். So Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. This verse says that Jesus is going to appear a second time without sin. இயேசு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. This is how it is in English, in Hindi, in Telugu, in Malayalam, in Tamil, in Greek also. இது இப்படித்தான் தமிழிலும் மலையாளத்திலும் ஹிந்தியிலும் தெலுங்குவிலும் கிரேக்க பாஷையிலும் கூட இருக்கிறது. So what does it mean Jesus is going to appear without sin? இயேசு பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்பதின் அர்த்தம் என்ன? It's not Jesus' sin. அதாவது இயேசு பாவம் செய்தவர் என்ற அர்த்தம் அல்ல. It is not the sin of இயேசுவின் பாவம் அல்ல. When it says that Jesus will appear without sin, it is a sin which he bore, our sins which he bore upon himself and took to the court of heaven. Remember, he taketh away the sin of the world. So he is interceding for us day and night. One day the case will be closed, the sins will be atoned for, it is taken away, and he will come back again to gather us without our sins which he bore for us. அதாவது இரண்டாம் தரம் இயேசு பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று சொல்லும்போது அது அவருடைய பாவம் அல்ல, நம்முடைய பாவத்தை பரலோகத்தின் நீதிமன்றத்துக்கு முன்பாக அவர் கொண்டு செல்லுகிறாரே, அதற்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. ஒரு நாள் அந்த பாவம் சுமந்து தீர்க்கப்படும், அதனுடைய விஷயத்தை அவர் முடித்து வைப்பார். இரண்டாம் முறை நம்மை சேர்க்கும்படியாக அவர் தரிசனமாகும் போது அந்த பாவம் இல்லாமல் தரிசனமாவார். For 2-3 minutes shall we close our eyes. 2 அல்லது 3 நிமிடங்கள் நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். That Jesus who was the Lamb of God, who took away the sin of the world, who was crucified, who was the real Passover. You know, he is in our midst today. உலகத்தின் பாவத்தை முழுவதும் சுமந்து தீர்க்கிற அந்த தேவாட்டுக்குட்டி, நம்முடைய மெய்யான பஸ்கா, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? As the Lamb of God which takes away our sins, he is in our midst. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Is there anyone here struggling with any kind of sin? ஏதாவது பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற யாராவது இங்கே இருக்கிறீர்களா? Anyone who's become a slave to certain kinds of sins, you are not able to come out. சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு, சில விதமான காரியங்களுக்கு அடிமையாகி உங்களால் வெளியே வர முடியாமல் யாராவது இங்கே இருக்கிறீர்களா? Today Jesus can deliver you. இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க கூடும். Today is going to be a new birthday for you. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய பிறந்த நாளாக அமைய போகிறது. If there is one person who is in our midst who is suffering from the enslavement to sin, பாவத்தின் அடிமைத்தனத்தினால் கஷ்டப்படுகிற யாராவது ஒருவர் இங்கே இருப்பார் என்றால், this whole meeting with all its expenditure is worth it if you will come to Jesus and change your life. அந்த ஒரே நபர் நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டால் இந்த முழு கூட்டத்தின் அத்தனை செலவுகளும் தகும். Because your one soul, the Bible says, is more precious than the whole world. ஏனென்றால் உங்களுடைய ஒரு ஆத்மா, வேதம் சொல்லுகிறது, முழு உலகத்தை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. All those who have already saved, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், all those who have already handed over their sins to Jesus, இயேசுவிடம் உங்கள் பாவங்களை ஒப்படைத்து விட்ட எல்லாரும், all those who have received Jesus as their savior, இயேசுவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும், we are now going to pray for all those 1 or 2 people who are here in our midst. இங்கே இருக்கிற அப்படிப்பட்ட 1-2 பேருக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். 2 minutes we are going to pray. 2 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். As we pray, the blood of Jesus should touch them. நாம் ஜெபிக்கும் போது இயேசுவின் இரத்தம் அவர்களை தொட வேண்டும். The true Passover lamb's blood should touch them. உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களை தொட வேண்டும். The angel of death should pass over them. மரண தூதன், சங்கார தூதன் அவர்களை தாண்டி போக வேண்டும். The angel of death should not touch them. மரண தூதன் அவர்களை தொடக்கூடாது. Now we are going to pray now. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். All those who say I am saved with responsibility, 2 minutes, let us all pray. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் உத்தரவாதத்துடன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Today that one brother, that one sister should be touched by Jesus. அந்த ஒரு சகோதரன், ஒரு சகோதரி இன்றைக்கு இயேசுவினால் தொடப்பட வேண்டும். The blood that washed you and me should wash them also. என்னையும் உங்களையும் கழுவினதான அந்த இரத்தம் அவர்களையும் கழுவ வேண்டும். 2 minutes, let's lift up our voice and pray. 2 நிமிடம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தியாரபா ஷபக்கலபா ரியமாலா தியங்க சபக்கலமனியா
ஆண்டவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, இந்த இரத்தத்தினால் நீர் அவர்களை கழுவி உம்மண்டை அவர்கள் வருகிற இந்த நேரத்தில் ஒருவேளை அவர்கள் பேசவும் அறிவில்லாமல் தலைகுனிந்து அவர்கள் மனதில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த மனதில் அவர்கள் செய்கிற ஜெபத்தை நீர் கேட்டு நீர் அவர்களுக்காய் இறங்கி உம்முடைய இரத்தத்தை பூசி அவர்களை கொல்ல வருகிற சங்கார தூதன் அவர்களை தொட முடியாதபடிக்கு நீர் அவர்களை அணைத்துக் கொள்ளும். தேவாட்டுக்குட்டியே, அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Jesus. Amen. Your small prayer is doing a big work today. உங்களுடைய சிறிய ஜெபம் இன்றைக்கு ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. Somebody here is being touched by Jesus. இங்கே இருக்கிற யாரோ ஒருவர் இயேசுவினால் தொடப்படுகிறார்கள். The blood of Jesus is touching somebody today. இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் யாரையோ தொடுகிறது. The angel of death that came to kill that person is going away. அந்த நபரை கொல்ல வந்ததான சங்கார தூதன் விலகி போகிறான். You thought you are going to die, you shall not die. நீ மரிக்க போகிறாய் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாய், ஆனால் நீ சாவது இல்லை. But by the blood of Jesus you shall live and declare the works of the Lord. இயேசுவின் இரத்தத்தினால் நீ சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செயல்களை விவரிப்பாய். Oh rabaha shamtudan karabali amtuda. Today we are going to sing a song of celebration of our salvation. இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பை கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டை நாம் பாட போகிறோம். It is a Malayalam song. அது ஒரு மலையாள பாட்டு. I will tell you the words, then you sing. நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், பிற்பாடு நீங்கள் பாடுங்கள். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் my sorrows have all over because the angel of death has passed over me. என்னுடைய துக்கங்கள் சங்கடங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி விட்டது, ஏனென்றால் சங்கார தூதன் என்னை தாண்டி போய் விட்டான். ஃபரோவனு நான் இனி அடிமை அல்ல. I am no more a slave to Pharaoh. நான் பார்வோனுக்கு இனி அடிமை இல்லை. And I am no more a stranger to Zion. நான் சியோனுக்கு அந்நியனும் இல்லை. நான் பரம சியோனில் நான் அந்நியன் அல்ல. We are going to sing those 4 lines. இந்த 4 வரிகளை நாம் பாட போகிறோம். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் பரோரு ஞானி அடிமையல்ல யரமௌஷமக்கலமனே பரமசியோனி நரண்யனல்ல பரமசியோனி. We must celebrate and sing this song. இந்த பாட்டை நீங்கள் கொண்டாடி பாட வேண்டும். That Pharaoh that threatened us, நம்மை பயமுறுத்தினதான அந்த பார்வோன், that Pharaoh that wanted to destroy us, நம்மை அழிக்கும்படியாக விரும்பின அந்த பார்வோன், Pharaoh that used his taskmasters to whip us, நம்மை ஒடுக்கும்படியாக நம்மை சவுக்கடி கொடுக்கும்படியாக தன்னுடைய ஆலோட்டிகளை பயன்படுத்தின அந்த பார்வோன், where is he now? இப்பொழுது அவன் எங்கே? He is not to be seen. அவன் இனி காணப்படுவது இல்லை. The blood of Jesus has protected us. இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாத்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. ஃபரோவுனு ஞானி நீ அடிமையல்ல Pharaoh
Just like you are rejoicing in the spirit, the angels are rejoicing today because of one man who has repented today. நீங்கள் இப்பொழுது ஆவியில் களிகூர்ந்து கொண்டிருக்கிறது போல பரலோகத்தின் தூதர் இன்றைக்கு மனம் திரும்பின ஒரு பாவியின் நிமித்தம் களிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். When you are singing, they are singing also. நீங்கள் பாடும்போது அவர்களும் பாடுகிறார்கள். When you clap your hands, they are clapping your hands. நீங்கள் கரங்களை தட்டும்போது அவர்களும் கரங்களை தட்டுகிறார்கள். When you shout hallelujah, they shout hallelujah. நீங்கள் அல்லேலூயா முழங்கும்போது அவர்களும் அல்லேலூயா சொல்லுகிறார்கள். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய் பரவுரு நான் இனி அடிமையலோ பரவுரு நான் இனி அடிமையலும் பரமசியோனில் நான் அங்கடலாம் பரமசியோனில் நான் அங்கடலாம் பரவுரு நான் இனி அடிமையலாம் பரவுரு நான் இனி அடிமையலாம் பரமசியோனில் நான் அங்கடலாம் பரமசியோனில் நான் அங்கடலாம் பரவுரு நான் இனி அடிமையலாம் பரவுரு நான் இனி அடிமையலாம் பரமசியோனில் நான் அங்கடலாம் பரமசியோனில் நான் அங்கடலாம். Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabba Shabakaramani Antuda. Hallelujah. For this great salvation God has given us, let us praise Him. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மகத்தான ரட்சிப்புக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotram, 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 stotram. Now we move to the second feast. இப்பொழுது நாம் இரண்டாவது பண்டிகைக்கு கடந்து வருவோம். It is called the feast of unleavened bread. அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. The day that the Israelites left Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறின அந்த நாளிலே they had to leave in a hurry. அவர்கள் தீவிரமாய் அல்லது அவசர கதியில் புறப்பட்டார்கள். So they could not add leaven to their bread to make it the normal bread. எனவே அவர்களுடைய அப்பத்தை வழக்கமாக சாப்பிடுகிற அந்த அப்பமாக மாற்றும்படியாக அதோடு புளித்த மாவை சேர்ப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லை. You can read that in Deuteronomy 16 verses 2 to 4. Deuteronomy 16 verses 2 to 4. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களில் நாம் அதை படிக்கிறோம். So after this incident, இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு every year thereafter, அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு வருடமும் this feast of unleavened bread was observed for 7 days. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் ஆசரிக்கப்பட்டது. The date in which it was celebrated was the day after the Passover. That is, 14th of Nisan was the Passover, 15th of Nisan was the feast of unleavened bread. இந்த பண்டிகை ஆசரிக்கப்பட்டதான அந்த நாள் பஸ்காவுக்கு அடுத்த நாளா இருந்தது. அதாவது நிசான் மாதமாகிய முதலாம் மாதத்தின் 14ஆம் நாள் பஸ்கா பண்டிகையா இருந்தது. அதற்கு அடுத்த நாளிலிருந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை துவங்குகிறது. For you and me, a day begins at 6 in the morning, or to be more specific or technical, at 12 midnight. உங்களையும் என்னையும் பொறுத்தளவில் இயல்பாக ஒரு நாள் வந்து காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது, அல்லது இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக சொல்ல வேண்டுமானால் நள்ளிரவு 12 மணிக்கு தான் ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கிறது. But for the Jews, a day began at sunset. ஆனால் யூதர்களை பொறுத்தளவில் ஒரு நாளின் ஆரம்பம் என்பது சூரியன் அஸ்தமிக்கிற அந்த வேளை தான் ஒரு நாளின் ஆரம்பமாக இருக்கிறது. So when you say 15th of Nisan, the unleavened bread, it was in the evening. The Passover ended in the evening, and the next moment the unleavened bread feast was celebrated. நிசான் மாதத்தின் 15ஆம் நாளிலே இந்த பண்டிகை ஆசரிக்கப்பட்டது என்று நாம் சொல்லும்போது அது 15ஆம் தேதியின் மாலை 6 மணிக்கு அது ஆரம்பித்தது. அந்த நேரத்தோடு பஸ்கா பண்டிகை முடிந்தது. அடுத்த வினாடியிலிருந்து இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் கொண்டாட்டம் ஆரம்பித்தது. It is possibly the result of Genesis 1, where we read the evening and the morning were the first day, the second day, and so on. யூதர்கள் இப்படி மாலையிலே ஒரு நாளின் துவக்கத்தை ஆசரிக்கிறதின் ஒரு காரணம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமாக இருக்கலாம். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி ஒரு நாள், முதலாம் நாள் ஆயிற்று, இரண்டாம் நாள் ஆயிற்று என்று நாம் அங்கே படிக்கிறது போல. So every year thereafter for 7 days the Israelites they ate unleavened bread. அந்த 15ஆம் தேதியிலிருந்து 7 நாட்கள் அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை தான் புசிப்பார்கள். If you look at the second picture in the chart, you will see unleavened bread. உங்களுடைய வரைபடத்தினுடைய இரண்டாவது படத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். It is not a bloated bread that we eat every day. This is flat bread.
இது நாம் சாப்பிடுகிறது போல வீங்கி போன அந்த பிரெட் அல்ல, இது தட்டையான ஒரு அப்பமாக இருக்கிறது. Now we are going to see how this is fulfilled in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் இது எப்படி நிறைவேறினது என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். If you turn to 1 Corinthians chapter 5 7 verses 7 and 8. முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி 7, 8 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தால், just like the literal feast of Passover and unleavened bread come one after the other, we see both feasts coming in these verses. எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்ததான பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் ஒன்றின் பின் ஒன்றாக வருவது போலவே இந்த வசனத்திலும் பஸ்காவும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் அடுத்தடுத்த வசனங்களில் வருவதை நாம் பார்க்கிறோம். Read those verses please. தயவு செய்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். Here we see St. Paul telling you and me to celebrate the feast of unleavened bread, not like the Jews did it, but in a new way. இங்கே பரிசுத்த பவுல் என்னையும் உங்களையும் பார்த்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நாம் ஆசரிக்க கடவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் யூதர்கள் ஆசரித்தது போல அல்ல, ஒரு புதிய விதத்திலே நாம் அதை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லுகிறார். How do we celebrate the feast of unleavened bread? எப்படி நாம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பது? What does leaven mean in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புளித்தமா என்று சொல்வது எதை காட்டுகிறது? We are going to see the fulfillment in Christ and the application in our life together. இந்த பண்டிகை இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில் இதனுடைய இது எப்படி ஒத்துப்போகிறது என்பதையும் ஒன்று சேர நாம் பார்க்க போகிறோம். In this chapter itself we read in verse 6 that a little leaven leaveneth the whole lump. இதே அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What does leaven show? இந்த புளித்தமா என்பது எதை காட்டுகிறது? Leaven shows a very basic sin that is in our life. It's called the nature of sin. இந்த புளித்தமா என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மிகவும் அடிப்படையான ஒரு பாவத்தை காட்டுகிறது. அதைத்தான் நாம் ஜென்ம பாவம் அல்லது பாவ சுபாவம் என்று சொல்லுகிறோம். It is sin that we are all born with. It is not a kind of sin, it is the tendency, the potential to sin. அது பலவிதமான பாவங்களில் ஒரு வகையான பாவம் என்பது அல்ல, அது நம்மோடு சேர்ந்து பிறந்த ஒரு பாவம். அதாவது பாவம் செய்யக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்கிறதே, பாவம் செய்வதற்குரிய பலன் நமக்குள்ளே இருக்கிறதே, அதை தான் பாவ சுபாவம் அல்லது ஜென்ம பாவம் என்று சொல்லுகிறோம். You take a four-legged chair. You take a four-legged chair. ஒரு நாற்காலியை எடுத்துக்கொண்டால் and remove one leg. ஒரு காலை எடுத்து விட்டால் the tendency for the chair to fall becomes great. Just give it a little push, it will fall. ஒரு லேசாக அதை அப்படி அசைத்தால் அல்லது தட்டி விட்டால் கூட அது விழுந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. In the same way, because of this leaven or this nature of sin within us, it's not a sin in itself, but it is the tendency to sin. We easily commit sin, like pulling off one leg from the chair. அதே போல இந்த ஜென்ம பாவத்தோடு பிறந்த நாம், அது ஒரு கிரியையில் வெளிப்படுகிற பாவம் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற பாவம் செய்யக்கூடிய தன்மையா இருக்கிறது. அது ஒரு கால் உடைந்த நாற்காலியை போல எளிதில் விழுந்து விடக்கூடிய அபாயம் நமக்கு இருக்கிறது. எளிதில் பாவம் செய்து விடக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். This sin has been passed on from Adam down through the generations and has permeated all of mankind. Just like the chair, we have all lost our balance. இந்த ஜென்ம பாவம் என்பது ஆதாமுக்குள் இருந்து ஒவ்வொரு மனிதனாக கடந்து வந்து இன்றைக்கு முழு மனுக்குலத்தையும் ஊடுருவி இருக்கிறது. எப்படி அந்த ஒரு கால் உடைந்த நாற்காலி ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதோ, நாமும் நம்முடைய பேலன்ஸை இழந்திருக்கிறோம். And to get rid of this basic tendency to sin and straighten ourselves once again, or to have the fourth leg once again in our life, the Bible says that we must take baptism. நாம் இந்த பாவம் செய்யக்கூடிய தன்மையாகிய பாவ சுபாவத்தை ஒழித்து விட்டு அந்த நாற்காலி மறுபடியும் 4 கால் உள்ளதாக சமநிலைக்கு வருவது போல நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் சமநிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வேதம் நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. Baptism means, in a spiritual sense, being buried with Christ. ஞானஸ்நானத்தின் ஆவிக்குரிய அர்த்தம் கிறிஸ்துவோடு
அடக்கம் பண்ணப்படுதல். We know this. நமக்கு இது தெரியும். So this feast of unleavened bread typifies our being buried with Christ, or typifies the burial of Christ. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கிறிஸ்துவின் அடக்கத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி பொருந்து போகிறது என்றால் கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணுவதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. It's a way of identifying ourselves or getting very close to Christ, so that little by little our own wrong natures that reside within us, tipping us off balance, are now gotten rid of, and Christ's character comes into us. இது இயேசுவின் மரணத்தோடு நம்மை சம்பந்தப்படுத்துகிற அல்லது இணைக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதாவது இயேசுவுக்கு சமீபமாக பக்கத்தில் நாம் அவரோடு அடக்கம் பண்ணப்படுவதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அப்படி நாம் அடக்கம் பண்ணப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பேலன்ஸை இழக்க வைக்கிறதான, நம்மை பாவம் செய்யக்கூடிய அந்த தூண்டுதலாகிய பாவ சுபாவத்தை நாம் ஒழித்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து நமக்குள்ளே பிழைக்க ஆரம்பிக்கிற அனுபவம் உருவாகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. Just like a man who is buried in the mud becomes so close to the mud, surrounded by mud, and in course of time becomes mud, in the same way when we are buried with Christ, we are surrounded by Christ, close to Christ, and eventually become like Christ. மண்ணிலே அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு மனிதன் எப்படி மண்ணுக்கு மிக அருகாமையில் இருக்கிறானோ, எப்படி மண்ணினால் முழுவதும் சூழப்பட்டு மூடப்படுகிறானோ, நாளடைவில் அவன் எப்படி மண்ணாக மாறிவிடுகிறானோ, ஞானஸ்தானம் எடுக்கிற நாம் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் அடக்கம் பண்ணப்படுகிறோம், கிறிஸ்துவினால் முற்றிலும் சூழப்படுகிறோம், நாளடைவில் நாம் கிறிஸ்துவை போல மாறிவிடுகிறோம். In those days, when the feast of unleavened bread is celebrated in Jewish tradition, every house they play a game. யூத பாரம்பரியத்தின்படி இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கப்படும் போது அவர்கள் ஒரு விளையாட்டை விளையாடுவார்களாம். They will take one unleavened bread, that flat bread that you see in the chart. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கிறது போல இப்படி தட்டையான ஒரு புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து, it's like a big biscuit, that's one bread. அது ஒரு பெரிய பிஸ்கட்டை போல ஒரு இருக்கும், அது ஒரு பிரெட். In the game, the father will take that biscuit or that unleavened bread and break it into two pieces. அந்த விளையாட்டிலே அந்த தகப்பன் அல்லது அந்த வீட்டின் தலைவர் என்ன செய்வார்? இந்த புளிப்பில்லாத அப்பத்தை அல்லது இந்த பிரெட்டை எடுத்து இரண்டு துண்டுகளாக உடைப்பார். One portion will be eaten by the inmates of the family. ஒரு பகுதி, ஒரு துண்டு அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் அதை புசிப்பார்கள். The other portion, the other half, will be wrapped in a linen cloth and hidden by the father in some dark place in the room without the knowledge of the rest of the family. மற்ற பகுதி, மற்ற துண்டை ஒரு சணல் துணியினால் மூடி யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்தில் அந்த தகப்பன் ஒளித்து வைப்பாராம். The children of the house should go and search for that piece of bread that is hidden and find it and get it out. இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த துண்டு அப்பத்தை தேடி போய் அதை கண்டுபிடித்து எடுக்க வேண்டும். And the child who brings that, finds it and brings it to the father, will be given a gift. அந்த ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறதான அப்பத்தை கண்டுபிடித்து எந்த பிள்ளை கொண்டு வருகிறதோ தகப்பன் அந்த பிள்ளைக்கு ஒரு பரிசு கொடுப்பார். Can you see a picture in this? இதிலே ஒரு காட்சியை உங்களால் பார்க்க முடிகிறதா? You look at that bread. அந்த அப்பத்தை பாருங்கள். This bread represents Jesus. இந்த அப்பம் இயேசுவை குறிக்கிறது. You can see holes and lines in the bread. இந்த அப்பத்திலே ஓட்டைகள் இருக்கிறதையும் கோடுகள் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். Jesus had holes and lines in his body. இயேசுவின் சரீரத்திலும் ஓட்டைகள் இருந்தது, வரி வரியாக காயங்கள் இருந்தது. Through the nails, through the thorns, through the spear, he got holes in his body. இந்த ஆணிகள் மூலமாக, ஈட்டியின் மூலமாக, முட்களால் செய்யப்பட்ட கிரீடத்தின் மூலமாக அவருடைய சரீரத்தில் ஓட்டைகள் உண்டானது. So this bread represents him. இந்த அப்பம் இயேசுவை குறிக்கிறது. Not only that, அது மாத்திரமல்ல, through the scourging that he took upon himself, he got lines in his body. In Tamil it is not there. In English it's called stripes, varigal. தமிழில் அது ஸ்ட்ரைப்ஸ் என்கிற வார்த்தை அப்படியே மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் வாரினால் அவருக்கு உண்டான காயங்கள் நிமித்தமாக கோடுகள் அல்லது வரிகள் அவருடைய உடம்பில் உண்டானது. So just like this bread, Jesus had holes and lines in his body. இந்த அப்பத்தில் இருக்கிறது போலவே இயேசுவின் சரீரத்திலும் ஓட்டைகளும் வரி வரியாக காயங்களும் இருந்தது. So this bread, unleavened bread, represents Jesus. எனவே இந்த புளிப்பில்லாத அப்பம் இயேசுவை குறிக்கிறது. The bread broken into two parts reveals two parts of Jesus.
இந்த அப்பம் இரண்டாக உடைப்பார்கள் என்று நான் சொன்னேனே, அது இயேசுவின் இரண்டு பகுதிகளை காட்டுகிறது. One is the inner man of Jesus. ஒன்று இயேசுவினுடைய உள்ளான மனுஷன். That went to the lower parts of the earth. அது பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றது. And took away the keys of hell and death. மரணம் பாதாளத்தின் திறவுகோல்களை இயேசு அங்கே இருந்து எடுத்துக்கொண்டார். The second part, which was of the bread, which was wrapped in a linen cloth, represents the body of Jesus, which was also wrapped in linen cloth and was buried in a dark place. இந்த யூதர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தின்படி இன்னொரு துண்டை எடுத்து ஒரு சணல் நூலினால் செய்யப்பட்ட துணியில் சுற்றி மறைத்து வைப்பார்களே, அதுபோல எழுத்தின்படியாகவே இயேசுவின் சரீரமும் கூட சணல் நூலினான துணிகளினால் சுற்றப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டது. You may think, what's so great about this? இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? There is something great about this. இதிலே ஒரு விஷயம் இருக்கிறது, மகத்தான ஒரு காரியம் இருக்கிறது. You must remember, the Jews did not believe in Jesus. யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்பதை நீங்கள் இந்த இடத்தில் நினைவு கொள்ள வேண்டும். The Jews crucified Jesus. யூதர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். How then are they doing this ritual that imitates the death and resurrection and burial of Jesus? ஆனால் எப்படி இயேசுவினுடைய மரணத்தையும் அடக்கம் பண்ணப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது, இதை ஒரு ஒத்திகையாக அவர்கள் செய்கிறார்கள். They don't know themselves, but they are imitating the death and burial and resurrection of Jesus. அவர்களுக்கே இது தெரியாது, ஆனால் தங்களுக்கு தெரியாமலேயே இயேசுவினுடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதலை ஒரு நிழலாட்டமாக ஒத்திகையாக அவர்கள் செய்கிறார்கள். So Jesus is that unleavened bread. எனவே இயேசுதான் இந்த புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். There was no leaven in him. In him was no sin. அவருக்குள் புளித்தமா என்பது இல்லவே இல்லை, அவருக்குள் பாவம் இல்லை என்று நாம் படிக்கிறோம். Another lesson to learn. இங்கே நாம் படிக்க வேண்டிய இன்னொரு பாடம். Now, if we don't get rid of this innate sin that we are born with in our life, நம்முடன் கூடவே பிறந்திருக்கிறதே இந்த ஜென்ம பாவத்தை நாம் தொலைத்து விடாவிட்டால், it will spread, it will multiply, it will spread into various categories and finally take us into a godless eternity. அது பரவும், அது பெருகும், பல்வேறு கிளைகளாக அது உருவெடுக்கும், கடைசியாக தேவன் இல்லாத ஒரு நித்தியத்துக்குள் அது நம்மை தள்ளிவிடும். Know ye not that a little leaven leaveneth the whole lump? கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிக்க பண்ணும் என்று நீங்கள் அறியீர்களா? Coming back to 1 Corinthians chapter 5. முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். Let's analyze the context a little. இந்த எந்த சந்தர்ப்பத்தில் இது சொல்லப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்வோம். In that church in Corinth, there was a man who committed a very great sin. கொரிந்து சபையிலே ஒரு பெரிய பாவத்தை செய்த ஒருவன் இருந்தான். And St. Paul is telling, don't tolerate that man and keep him in the church anymore. Excommunicate him. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அந்த மனிதனை நீங்கள் இன்னும் சகித்துக் கொண்டு அவனை சபையிலேயே வைத்திருக்க வேண்டாம், அவனை நீங்கள் சபைக்கு புறம்பாக்குங்கள் என்று சொல்லுகிறார். Why? ஏன்? If you allow him to remain in the church, this man's sin will make others presumptuous. They will start committing sin. Sin will spread across the church. This man is the leaven. If you let him be there, it will leaven the whole lump. The whole church will be defiled. இந்த மனிதன் புளித்தமாவை போல் இருக்கிறான். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்குவது போல தீட்டுப்பட்ட இவனை நீங்கள் பொறுத்து கொண்டு இவனை சபையிலே வைத்திருந்தால், இவனை வெளியேற்றாவிட்டால், இவனுக்குள் இருக்கிற பாவம் மற்றவர்கள் துணிகரமாக பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கும். முழு சபையும் தீட்டுப்பட்டு விடும். எனவே இவன் புளித்தமா, இந்த புளித்தமாவை உங்களை விட்டு அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார். In the same way, அதே போல if we allow sin in our lives, நாம் நம்முடைய ஜீவியத்தில் பாவமுடையவர்களாக இருந்தால், if we don't take that leaven away from our lives, அந்த புளித்தமாவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அகற்றி போடாவிட்டால், it will spread and multiply and divide into various categories within ourselves and also across ourselves into other people. அது பரவும், அது பெருகும், பல்வேறு கிளைகளாக உருவெடுக்கும், நமக்குள்ளேயே அது பெருகிக் கொண்டிருக்கும், மற்றவர்களுக்குள்ளும் அது பரவும். Therefore, let us put away that leaven from our lives, and this is how we celebrate the feast of unleavened bread. எனவே இந்த புளித்தமாவை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் அகற்றுவோமாக. இப்படித்தான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இந்த பண்டிகையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசரிக்கிறோம். In Numbers chapter 11, we read of a group of people who lusted. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இச்சித்ததான ஒரு கூட்டத்தை குறித்து நாம் படிக்கிறோம். Not everybody lusted, எல்லாரும் இச்சிக்கவில்லை, but a mixed multitude started lusting. ஆனால் அவர்களோடு இருந்ததான பல ஜாதியான ஜனங்கள் இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் என்று படிக்கிறோம். Read Numbers chapter 11 and verse 4. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள்.
இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது இஸ்ரவேல் புத்திரரும். So we see the lust started with the mixed multitude and then spread into the children of Israel. பல ஜாதியான அந்நிய ஜனங்களுக்குள் அந்த இச்சை ஆரம்பித்தது. அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது போல இஸ்ரவேல் புத்திரரும் என்று சொன்னால் இவர்களுக்குள் இருந்ததான அந்த பாவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் பிரவேசித்து விட்டது. And then moving to the end of this verse we see that the people who lusted were killed and buried. இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு நாம் அப்படியே வாசித்துக் கொண்டே வந்தால் இப்படி இச்சித்ததான ஜனங்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். If you read verses 34 and 35, 34 35 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தால் the name of the place where these lustful people were buried is Kibroth Hatava. இந்த இச்சித்த ஜனங்கள் அடக்கம் பண்ணப்பட்டதான இடமானது கிப்ரோத் அத்தாவா என்று சொல்லப்படுகிறது. The meaning of the word Kibroth Hatava means is graves of lust. இந்த கிப்ரோத் அத்தாவா என்கிறதான இடத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இச்சித்தவர்களின் கல்லறை அல்லது இச்சைகளின் கல்லறை. இச்சையின் கல்லறைகள். இச்சையின் கல்லறை. Graves of lust. இச்சையின் கல்லறைகள். Which means lust is supposed to be buried. அது அர்த்தம் என்னவென்று சொன்னால் இச்சை தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். But because these people did not separate lust from themselves, the lust had to be buried with the people. ஆனால் இந்த இச்சித்த ஜனங்கள் அந்த இச்சையை தங்களை விட்டு அகற்றாதபடியினால் அவர்களுக்குள் இருந்த இச்சை அவர்களோடு சேர்த்து அடக்கம் பண்ணப்பட்டது. In the same way, if we don't get rid of the lust in our life, the lust will take us away from God. அதே போல நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான இச்சையை நாம் நம்மை விட்டு அகற்றாவிட்டால் அந்த இச்சையானது நம்மை தேவனை விட்டு அகற்றிவிடும். This is the lesson that we learn from the feast of unleavened bread. This is how it applies in our life. இது நம்முடைய ஜீவியத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. இதுதான் இந்த இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியமாக இருக்கிறது. We are going to say one or two more things before we conclude in this feast based on the time available. நேரம் அனுமதிக்கிறபடி இந்த பண்டிகை குறித்து ஒன்று ரெண்டு காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். When you look at this bread, as I told you, there are lines and holes. நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த அப்பத்தை நாம் பார்க்கும்போது இதிலே வரிகளும் ஓட்டைகளும் இருக்கிறது. I want to focus on the lines, on the stripes of Jesus for some time. நான் இந்த வரிகள் அதாவது இயேசுவினுடைய வாரடிகளால் உண்டான அந்த வரிகள் அந்த காயங்களின் மேல் கொஞ்ச நேரம் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். In Tamil it says that we are healed by his wounds. But in English it says it's not the wounds that healed us. He was wounded for our transgression, but by his stripes, by those lines we are healed. தமிழ் வேதத்திலே அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தின்படி அவர் காயங்கள் பட்டது நம்முடைய மீறுதல்களுக்காக தான் அவர் காயப்பட்டார். ஆனால் அவர் வாரடிகளால் ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகளின் நிமித்தமாக தான் அந்த வாரினால் உண்டானதான அந்த காயங்கள் வரி வரியாக இருக்கிற அந்த காயங்களின் நிமித்தமாக தான் நாம் சுகமாக்கப்படுகிறோம். The stripes were not obtained on the cross. இந்த வாரடிகள் அதனால் ஏற்பட்டதான அந்த வடுக்கள் சிலுவையில் உண்டானவை அல்ல. Before Jesus was crucified, he was taken to a particular place. His hands were raised up and tied, and then he was scourged many times to create those stripes on his body. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு அவர் கொண்டு போகப்பட்டு அவர் இப்படி கைகளை உயர்த்தி அவருடைய கைகள் கட்டப்பட்டு அவருடைய சரீரம் முழுவதும் மாறினால் அடிக்கப்பட்டார். It is by those stripes which he obtained before going to the cross that we were healed of our sicknesses. அவர் சிலுவைக்கு ஏறி போவதற்கு முன்பாக ஏற்றுக்கொண்ட அந்த வாரடிகளால் தான் நாம் நம்முடைய வியாதியிலிருந்து சுகமாக்கப்படுகிறோம். So just to receive healing from your sickness, just so that we might be healthy, Jesus did not go straight to the cross. He went to be scourged and receive those stripes only for our healing. நானும் நீங்களும் சுகமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நம்முடைய வியாதி நீங்கி நாம் சுத்தமாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நேரடியாக சிலுவைக்கு செல்லாமல் இயேசு இந்த வாரடிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக முன் வந்தார். So if you are sick now, you have the rights to be healed in Jesus name. இப்பொழுது நீங்கள் வியாதியா இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் சுகமாக கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. You can celebrate this feast of unleavened bread by claiming healing through the stripes of Jesus. இயேசுவின் வாரினால் உண்டான காயங்களினால் உங்களுடைய சுகத்தை நீங்கள் உரிமை பாராட்டுவதன் மூலமாக இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நீங்கள் ஆசரிக்கலாம். The Bible says that amongst the Israeli tribes there was not one weak amongst them.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரத்தாரில் பலவீனப்பட்டவன் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Today all of us have some complaint or the other, isn't it? இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏதோ அல்லது ஒன்றோ இரண்டோ வியாதியினுடைய புகார் இருக்கிறது. There is a verse outside the Bible, after 40 some sickness or the other will attack everyone. வேதத்துக்கு வெளியே நமக்கு ஒரு வசனம் தெரியும். அந்த வசனம் என்னவென்று சொன்னால் 40 வயசுக்கு மேல ஏதோ ஒரு வியாதி எல்லாரையும் தாக்கதான் செய்யும். But the Bible does not allow that. ஆனால் வேதம் அப்படி ஒரு வசனத்தை வேதம் அனுமதிப்பதில்லை. They shall be fat and flourishing, even in old age they shall yield fruit. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. Do you believe that Jesus paid the price so that those verses might become active and live in your body? இந்த வசனம் உங்களுடைய சரீரத்தில் செயல்படும்படியாக ஜீவனுள்ளதாய் மாறும்படியாக இயேசு வாரடிகளை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? He took not just one blow from that scourge, from that whip. He took 40 blows from that whip. அந்த வாரினால் ஒரே ஒரு அடியை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, 40 அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். There were more 100 or 200 stripes that were in his body, lines. He became unleavened bread, striped unleavened bread, only to see you healthy and whole. வரி வரியாக இப்படி 200க்கும் மேற்பட்ட காயங்கள் வாரினால் ஏற்படுத்தப்பட்டவைகள் இயேசுவின் சரீரத்தில் இருந்தன. இந்த புளிப்பில்லா அப்பத்தை போல இயேசு வரி வரியாக அவருடைய சரீரம் காணப்பட்டது. ஏன் தெரியுமா? நீங்கள் நான் ஆரோக்கியமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக. After this, if you don't trust in Jesus for your healing, after he has paid the price, you don't have faith in those stripes, you don't have faith in that work of Jesus on the cross, and you're going after poisonous remedies that give you side effects, isn't it smearing mud on the face of Christ? இயேசு இப்படி உங்களுடைய வியாதிக்கான அபராதத்தை செலுத்தின பிற்பாடு, அதற்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்திவிட்ட பிற்பாடு, தன்னுடைய சரீரத்தில் இப்படி வரி வரியாக காயங்களை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இயேசுவினிடத்தில் சுகத்துக்காக விசுவாசம் வைக்காமல், உங்களுடைய சுகத்தை அவரிடமிருந்து உரிமை பாராட்டாமல், நீங்கள் விஷத்தன்மை நிறைந்ததான மற்ற பரிகாரங்களுக்கு பின்னால் போனால், அது பக்க விளைவுகளை உண்டாக்குகிறது என்று தெரிந்தும் அதற்கு பின்பாக போனால், இயேசுவின் முகத்தில் மண்ணை இறைத்து வார்ப்பது போல இல்லையா? Is it not despising the price that Jesus paid that we might be healthy? இது நீங்கள் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு செலுத்தின விலைக்கிரயத்தை அவமதிப்பது போல் இல்லையா? Just one more verse before we close. நாம் முடிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். Numbers chapter 33. என்னாகமம் 33ஆம் வசனம். And 33ஆம் அதிகாரம். Read verses 3 and 4. 3-4 வசனங்களை வாசிப்போம். முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சின் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். Here we read of a judgment executed not only on the Egyptians but also on the gods of Egypt. இங்கே எகிப்தியர் மேல் மாத்திரம் கர்த்தர் நீதியை அல்லது நியாய தீர்ப்பை செலுத்தவில்லை, எகிப்தியருடைய தேவர்கள் பேரிலும் அவர் நியாய தீர்ப்பை செலுத்தினார் என்று படிக்கிறோம். What has this got to do with the feast of unleavened bread? இதற்கும் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கும் என்ன சம்பந்தம்? Note the date in verse 3. 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த தேதியை கவனியுங்கள். The 15th day of the first month, the very day the unleavened bread feast began. முதலாம் மாதத்தின் 15ஆம் நாள், அதாவது இந்த புளிப்பில்லாத பண்டிகையின் ஆரம்ப நாளிலே, when the children of Israel sanctified themselves, put away leaven from their homes, from their lives, and we celebrated this feast, the same day a great judgment came upon the gods of Egypt. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு தங்களுடைய வீடுகளை விட்டும் தங்களுடைய ஜீவியத்தை விட்டும் புளித்த மாவை அகற்றி புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரித்த அந்த நாளிலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு எகிப்தியர் பேரிலும் அவர்களுடைய தேவர்கள் பேரிலும் செலுத்தப்பட்டது. The gods of Egypt were powerful gods in those days. எகிப்தியருடைய தேவர்கள் என்று சொல்லும்போது அந்த நாட்களில் அவர்கள் சக்தி வாய்ந்த தேவர்களாக இருந்தார்கள். When the plagues multiplied in Egypt, எகிப்திலே வாதைகள் பெருகின போது, we see that when Moses did those brought forth those plagues, the magicians were able to do the same for some extent. மோசே அற்புதங்களை செய்து அந்த வாதைகளை தோற்றுவித்தது போல ஒரு அளவுக்கு எகிப்தின் மந்திரவாதிகளும் அதை ஒரு கட்டம் வரைக்கும் செய்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். Pharaoh was defying Moses by sending his magicians. தன்னுடைய மந்திரவாதிகளை மோசேயை எதிர்க்கும்படியாய் அனுப்பி பார்வோன் மோசேயை எதிர்த்தான். It is likely that there were two of them. அவர்கள் அந்த மந்திரவாதிகள் 2 பேரா இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. Bible scholars say that in the New Testament their names are also mentioned
Jannes and Jambres. என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல என்று புதிய ஏற்பாட்டில் அவர்களுடைய பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். Those two were probably the magicians who resisted Moses. இந்த இரண்டு பேரும் தான் மோசேயை எதிர்த்து நின்ற மந்திரவாதிகளாக இருந்திருக்க கூடும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. Whatever, Pharaoh was defying the power that operated through Moses. மோசேயின் மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமையை பார்வோன் எதிர்த்து நிற்க முற்பட்டான் என்பது நிதர்சனமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நன்றாய் கவனியுங்கள். Observe this carefully. மோசே வாதைகளை கொண்டு வந்த போது, when Moses brought those plagues, இந்த இரண்டு மந்திரவாதிகளும் வந்து நாங்களும் இப்படி செய்வோம் என்று அவரும் பார்வோனும் சேர்ந்து சவால் விட்டார்கள். These two magicians also challenged Moses and Pharaoh challenged Moses through them. அந்த வாதைகள் பெருகினது. Those plagues multiplied. ஆரம்பத்தில் மோசே அவருடைய கோலை கீழே போட்டபோது, when initially Moses put his rod down, அது பாம்பாய் மாறிவிட்டது. it became a serpent. மந்திரவாதிகளும் அதை செய்தார்கள். The magicians also did that. அவருடைய கோலை கீழே போட்டார்கள், அதுவும் பாம்பாய் மாறிவிட்டது. They also dropped their rods and it became serpents. ஆனால் மோசேயுடைய பாம்பு அந்த இரண்டு பாம்புகளை விழுங்கி விட்டது. But the serpent of Moses devoured those other two serpents. இப்பொழுது மோசே அந்த பாம்பை தொட்டவுடனே அது மறுபடியும் கோலாய் மாறிவிட்டது. Now when Moses touched that serpent, it again became a rod. இப்போ மந்திரவாதியுடைய கோல் எங்கே? Now where is the rod of the magicians? அது மோசேயுடைய கோலுக்குள் போய்விட்டது. It entered inside the rod of Moses. மந்திரவாதிகள் கோல் இல்லாமல் போய்விட்டார்கள். The magicians returned empty-handed without their rods. மோசேயின் தேவன் பெரியவர் என்று நிரூபிக்கப்பட்டது. It was proved that the God of Moses is great. அந்த தேவனை தான் நீங்களும் நானும் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். You and I worship that God. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். He is almighty. இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக, before this meeting ends, நீங்களும் நானும் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாட போகிறோம். You and I are going to observe the unleavened feast of unleavened bread. எப்படி கொண்டாட போகிறோம்? How are we going to observe it? கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய பண்டிகை. The Lord says, these are my feasts. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்திப்பு உண்டு, ஒரு டிவைன் அப்பாயின்ட்மென்ட். You and I have a divine appointment. இன்றைக்கு தேவன் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். Today God has come to meet us. நாம் போவதற்கு முன்பாக இந்த இரண்டாவது பண்டிகையை நாம் கொண்டாடி போகிறோம். Before we return, we are going to observe the second feast and return. என்ன கொண்டாட்டம்? What is that celebration? மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் தந்திருக்கிறார். God has given that same authority which he had given to Moses. மோசேக்கு கையில் ஒரு கோலை கொடுத்தார், நாம் தான் அந்த கோல். He gave a rod in the hand of Moses and we are that rod. இது தேவனுடைய கோல். You are the rod of God. நீ நம்புகிறாயா? உன் மூலமாக இந்த உனக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் எழும்புகிற தேவர்கள் மேல் தேவன் இன்றைக்கு இந்த பண்டிகையை கொண்டாடுவது நிமித்தம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை செலுத்த போகிறார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Do you believe that because you observe this feast of unleavened bread now, through you the Lord is going to execute judgment upon those strange gods, upon those spirits that are rising up against your life and against the church? உன் வியாதிக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கலாம். There might be a power behind your sickness. உன் பில்லி சூனியத்துக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கலாம். There might be a power behind your black magic. உன் செவிகளில் அடிக்கடி ஒரு பிசாசு பேசிக் கொண்டிருக்கலாம். A demon might be whispering in your ears often. ஆனா இங்கே ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். But there is an almighty God here. ரத்தம் சிந்தின அவருடைய குமாரன் இருக்கிறார். There is a person who has shed his blood in our midst. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அந்த உலகத்தில் இருக்கிற அந்த தேவர்களை பார்க்கலாம் இங்க இருக்கிற நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that more than those gods in the world, he that is God in us is great? சிலுவையில் அறையப்படும் பொழுது முடிந்தது என்று அவர் சொல்லும் பொழுது உன்னை பற்றி என்னை பற்றி அவர் வைத்திருந்த திட்டத்திற்கு தேவையான எல்லாம் முடிந்தது. When he said it is finished, hanging on the cross, everything that he had planned about you and I was finished. உங்களுக்கு சுகம் வேண்டுமா? Do you want healing? நிம்மதி வேண்டுமா? Do you want a rest? பரிசுத்தம் வேண்டுமா? Do you want holiness? விடுதலை வேண்டுமா? Do you want deliverance? இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டு போகலாம். You can receive it today and go back. இங்க இருக்கிற இயேசுவின் மேல் நீ விசுவாசித்தால் இன்றைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு போகலாம். If you believe Jesus is present here in our midst now, you can receive that deliverance today and return. நான் இயேசுவை முழுமையாய் விசுவாசிக்கிறேன். I believe Jesus wholly. அவருடைய சிலுவை மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன். I believe his death on the cross. அவருடைய அடக்கம் பண்ணுதலையும் உயிர்த்தெழுதலையும் நான் விசுவாசிக்கிறேன். I believe his burial and resurrection. இதனால் என்னை பின்தொடருகிறதான பிசாசு, அது ஒரு பிசாசா இருக்கட்டும், அது 1,00,000 பிசாசா இருக்கட்டும், அது வெள்ளம் போல் சத்துருவா இருக்கட்டும், ஆண்டவர் அந்த பிசாசுகளை அழித்து போட்டார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? By this
the Lord has destroyed the demons that are pursuing me, whether it be one or a few or many. The Lord has destroyed every demon that is rising up against me like a flood. நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்காலில் நிற்போமா? Those who say I fully believe that, shall we be on our knees? நீங்கள் முழங்காலில் நிற்கும் பொழுது, when you stand on your knees, ஒரு வார்த்தை நிறைவேற போகிறது. a word is going to be fulfilled. நீங்கள் சும்மா நிற்கவில்லை, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். You are not merely standing on your knees, you are revealing your faith. என்ன நிறைவேற போகிறது? What is going to be fulfilled? சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்களுடைய காலில் நசுக்குவாராக. And the very God of peace will bruise Satan under your feet shortly. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. மிதிக்கிறது நீ அல்ல, உனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார். It is not you who will bruise Satan, there is a God who is great in you. இன்றைக்கு மந்திரவாத சக்திகளுக்கு ஐயோ, Oh, unto the spirits of black magic today. வியாதிகளின் வல்லமைகளுக்கு ஐயோ. Oh, unto the spirits of sickness today. ஏனென்றால் நம்முடைய இயேசு ஜெயித்தார். Because our Jesus has conquered. விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி அவரை துதியுங்கள். Those who believe this, lift up your voice and praise God. உன் வாய் எப்படி சும்மா இருக்கலாம்? How can your mouth be quiet? கைகள் எப்படி சும்மா இருக்கலாம்? How can your hands be quiet? உன் இயேசு ஜெயித்து விட்டார். Your Jesus has conquered. மரணமே உன் கூரங்கே. Oh, death, where is thy sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh, grave, where is thy victory? ரபௌ ஷபக்கரபௌ ஷபக்கலமானியாம்துலா ரியலபௌ ஷபக்கரமானியாம்துலா. Thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இரமௌ ஷபக்கலபௌ ஷபக்கரமானியாம்துலே. உன்னுடைய அந்நிய பாஷை இயேசுவின் ஜெயத்தை காட்டுகிறது. Your unknown tongue is revealing the victory of Jesus. முழங்கால்கள் இயேசுவின் ஜெயத்தை காட்டுகிறது. Your knees are revealing the victory of Jesus. ஒரு விருந்து சாலை பிரியமானவர்களே. This is a banqueting house, beloved. இந்த அப்ப பண்டிகையை நாம் கொண்டாடுவோமாக. Let us celebrate the feast of unleavened bread. இயேசு ஜெயித்தார். Jesus has conquered. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் கொண்டாடுவோம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம்.
Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Amen. നമ്മുടെ പസ്ക ആട്ടുകുട്ടിയായ കർത്താവായ ക്രിസ്തു നമ്മുടെ പാപത്തിനാൽ ഉണ്ടാன മരണത്തെ தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மரணத்தினால் நம்மை மரணத்திலிருந்து விடுதலாக்கி இருக்கிறார் என்பதை அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் விளங்கிக் கொண்டோம். நம்முடைய பாவத்தில் உண்டாயிருக்கிறதான இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் பெரிதான கடலிலிருந்து நம்மை விடுதலாக்கும்படியாக அல்லது என்றென்றைக்கும் தேவனிலிருந்து பிரிந்து நித்திய நரகவாசிகளாய் நாம் ஜீவிக்க கூடாதபடியாக அவர் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியை பிசாசின் தலையை நசுக்கி மரணத்தின் அதிகாரி பிசாசின் கரத்தில் நம்ம விடுதலாக்கி நமக்குள்ளே நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அந்த பண்டிகை எவ்வளவு அதிகமாய் சந்தோஷித்து மகிழ்ந்து களிகூர்ந்து நாம் கொண்டாட வேண்டியவர்கள். இயேசு நமக்காய் மரித்திருக்காவிட்டால், அவர் தன் விலையேற ஜீவனை தந்திருக்காவிட்டால் நாம் இப்பொழுது எங்கே இருந்திருப்போம்? நம்முடைய நித்தியம் எங்கே? நம்பிக்கையற்ற நிலவரத்திலே நாம் கடந்து நித்திய பாதாளத்துக்குள்ளே நாம் இறங்கி இருப்போம். இயேசு நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். இயேசு நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். தம்முடைய மரணத்தினாலே நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். நாம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழுவோம். ஹல்லேலூயா. நீரோடதர பிரோடதர பௌரிஷுடை தர பௌரியா தரபெலார் நீரோடதர பிரோடதர பிரோடதர பௌர். ஹல்லேலூயா. தரபிரோடதர பிரோடதர பௌரிஷுடை தர பௌரியா. ஹல்லேலூயா. தரபிரோடதர பிரோடதர 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 பௌரிஷுடை தர பௌரியா. தரபிரோடதர பிரோடதர பிரோடதர பௌரிஷுடை தர பௌரியா. தனமேலார் நீரோடதர பிரோடதர பிரோடதர பௌர். ஹல்லேலூயா. தரபிரோடதர பிரோடதர 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 பௌரிஷுடை தர பௌரியா. ஹல்லேலூயா. 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 தரபெலார் நீரோடதர பிரோடதர 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 பௌரிஷுடை தர பௌரியா. தரபிரோடதர பிரோடதர பௌரிஷுடை தர பௌரியா. ஹல்லேலூயா. பௌரியா ஷிலாத பௌரியா. தரபிரோடதர பிரோடதர பௌரிஷுடை தர பௌரியா. புளிப்பில்லாத அப்பமாக நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக இயேசு ஆணிகளால் கடாப்பட்டதான தழும்பு அல்ல. நாம் கேள்விப்பட்டது போல அவர் சவுக்கால் அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டது. உழுகுருண்ட படைச்சாலை போல அவருடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டு அவருடைய எலும்புகள் எல்லாம் எண்ணத்தக்கதான் நிலவரத்தில் அவர் கிழிக்கப்பட்டு அது நிமித்தமாக அவர் தழும்புகளை வரி வரியான தழும்புகளை படைச்சாலைகளை போன்றதான தழும்புகளை அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்று அது நிமித்தமாக நம்முடைய எல்லா விதமான வியாதியிலிருந்தும் பிசாசின் சகல விதமான வல்லமையிலிருந்தும் சகல விதமான செய்வனின் வல்லமைகள் மந்தராத்தின் வல்லமைகள் சத்துட சகல வல்லமையிலிருந்தும் கர்த்தர் விடுதலாக்கி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விடுதலாக்கப்பட்டிருக்கிறாய். இயேசுவின் தழும்புகள் உன்னை விடுதலாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. தனமேலார் நீரோடதர பிரோடதர பிரோடதர பௌரியா ஷிலாத பௌரியா. தனமிரோடதர பிரோடதர 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 பௌரிஷுடை தர பௌரியா. தரபிரோடதர பிரோடதர பிரோடதர பௌரிஷுடை தர பௌரியா. தரபிரோடதர பிரோடதர பௌர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
துணமேலாரியிடத்தன பின்னடத்தன மௌரிஷிடி தன மௌரியம் குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே விசுவாசிங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு பாடுங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் தழும்புகள் உன்னுடைய சகல ரோகத்தையும் உன்னுடைய சகல பலவீனத்தையும் உன்னை ஆட்கொண்டு அடிமைப்படுத்தின சகல பிசாசின் வல்லமையிலிருந்தும் உன்னை விடுதலாக்கி இருக்கிறது. விசுவாசத்துக்கு அவங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோட இப்போ கர்த்தர் உன்னை குணமாக்கி இருக்கிறார். உன் சகல விதமான பலவீனத்திலிருந்து விடுதலாக்கி இருக்கிறார். சகல சத்துண்ட வல்லமையிலிருந்தும் இயேசுவின் வல்லமை உன்னை விடுதலாக்கி இருக்கிறது. விசுவாசத்துக்காரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் மாற்றி இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் பாரம் எடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்திய வசனத்தினால் தொடப்பட்டதான புதிய ஆத்துமாக்களை ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற நாட்களே தேசத்தில் ஏராளமான புதிய ஆத்துமாக்கள் கர்த்தர் கொண்டு வந்து ரட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகலவற்றையும் கர்த்தர் அனுகூலம் ஆசீர்வாதமா மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல கனமும் மகிமை கர்த்தர் மட்டும் எடுத்துக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மடமையின் சமத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. கிருபையுள்ள தேவன், இந்த தேசத்தையும் கூட நேசித்து இந்த மகிமையான ஒரு சுசேஷ கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தி தந்தீர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த முதல் நாள் கூட்டத்திலையும் கூட மகிமையின் தேவன் எங்களோட மத்தியில் கடந்து வந்து இந்த கூட்டத்தை நீர் மகிமையாய் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட பாட்டின் பதிலெல்லாம் ஆசீர்வதித்து எங்களை ஆவிக்குள்ளாக்கி தந்தீர் ஆண்டவரே. ஆவியில கலிகுறுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இந்த மாலவெளியிலையும் கூட கர்த்தாவே, கர்த்தரின் பண்டிகையை குறித்து கர்த்தாவே ஆண்டவரை தெளிவானபடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு
எங்களோடு பேசினதான நல்ல ஆலோசனைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கர்த்தராகிய இயேசு, நீர் எங்களுக்காக கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தா, புளிப்பில்லாத கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய நீர் எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே, நாங்களும் கூட கர்த்தாவே, எங்களையும் கூட உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். நாங்கள் கேட்டதான ஒவ்வொரு வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள் ஆண்டவரே. தாவே மிக ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்ட பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் பஸ்காவை ஆசரித்து கர்த்தாவே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே அவர்கள் 4 நாட்கள் அதை சோதித்து பார்த்தார்கள் ஆண்டவரே. சோதித்து அவர்களை பலியிட்டு கர்த்தாவே, ஆண்டவரே பஸ்காவை ஆசீர்வதித்தது போல எங்களுடைய இயேசுவும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பாவமுள்ள எங்களுக்காக பாவமில்லாத இயேசு சோதிக்கப்பட்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாவ நிவாரண பலியாய் உம்மையே நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் சோதிக்கப்பட்டீர் ஆண்டவரே. அவர்கள் நம்முடைய வார்த்தையினால் உம்மை குற்றப்படுத்த முடியாத சோதித்தார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிலாத்தும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, இவரில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை என்று அவன் கர்த்தாவே அவன் சொன்னான் ஆண்டவரே. நீர் குற்றமில்லாத பாவமில்லாத ஆட்டுக்குட்டியா இருந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்படும்படியாக கர்த்தாவே கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக பலியா நீர் ஆண்டவரே. கர்த்தாவே கல்வாரி சிலுவிலே அடித்து கர்த்தாவே உம்மை நொறுக்கினார்கள் ஆண்டவரே. ஆண்டவருடைய கர்த்தாவே, இந்த தழும்புளால் நாங்களும் கூட குணமாகிறோம் என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பஸ்காவாய் ஆண்டவரே கல்வாரி சிலுவிலே பலியிடப்பட்டீர் ஆண்டவரே. அந்த கர்த்தாவே ஆண்டவரே, பலியிடப்பட்டது நிமித்தமாக நாள் வரை எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த பலியை நாங்களும் கூட செலுத்தும்படியாக நாங்கள் கர்த்தாவே, நாங்களும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த பலியை நாங்களும் கூட செலுத்தி எங்களோட வாழ்நாளெல்லாம் உமக்காக ஜீவன்ல சாட்சியலாய் பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதேசியும்படியாக வேண்டிட்டு வர கர்த்தாவே. ஆவியானவரே மிக ஸ்தோத்திரம். அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை கர்த்தாவே புசித்தார்கள் ஆண்டவரே. இந்த புளிப்பு என்பது ஒரு ஜென்ம பாவத்தை குறிக்கிறது ஆண்டவரே. அந்த ஜென்ம பாவத்தை எங்களுடைய ஜீவித்தை விட்டு அகற்ற முடியாத ஞானஸ்நானத்தில் கர்த்தாவே ஆண்டவரே தாவே மிக ஸ்தோத்திரம். நாங்களுடைய ஜென்ம சுவாபம் அடக்க பண்ண முடியும்படியாக எங்களை நாங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். எங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற புளித்துள்ள எல்லா அனுபவங்களை எங்கிட்ட அகற்ற முடியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவை எங்கிட்ட அகற்ற முடியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக பஸ்தாகிய கிறிஸ்து எங்களுக்காக பலியிடப்பட்டீரே ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். இந்த பலி நிமித்தமாக எங்களையும் கூட கர்த்தாவே தூய்மையுள்ளவர்களாய் மாறும்படியாக, புளிப்பில்லாதவர்களாய் மாறும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக கல்வாரியில் பலியானது நிமித்தமாக நீர் எங்களுக்காக பாடுபட்டீர். எங்களுக்காக கர்த்தாவே முழு சொட்டு ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. எங்களுக்காக எங்களுடைய வியாதிகளுக்காக நாங்கள் வியாதிகள் குணப்படும்படியாக நீர் எங்களுக்கு கல்வாரி சிலுவர் எங்களுக்காக காயப்படுத்தப்பட்டீர் ஆண்டவரே. தழும்புகளால் குணமானீர் என்று சொல்லப்படுகிற கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய தழும்புகளால் குணமாகத்தக்கதாக தேவாவியானவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நொறுக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. அந்த சிலுவையின் மேன்மையை நாங்கள் உணர்ந்தவர்களாக நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே. எங்களுக்காக பாவியலா எங்களுக்காக ஆண்டவரே பரிசுத்தமில்லாத தேவன் பலியா நீர் ஆண்டவரே. அந்த பலியை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து ஆண்டவர் உமக்கு எப்பொழுதும் துதி தோத்திரங்களை ஏறெடுக்க உதவி செய்ய முடியாது வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை எகிப்தியரையும் கூட நீர் நியாயம் தீர்த்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவர் அவர்களை கர்த்தாவே சேனைகளை ஆண்டவரை செங்கடலில் நியாயம் தீர்த்தீர் ஆண்டவரை. அவர் சூனியக்காரரை ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை நியாயம் தீர்த்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே அவருடைய சர்ப்பங்களை ஆண்டவரை மோசேயோட கோல் விழுங்கி போட்டது ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக எழும்புறதான எல்லா வல்லமையை முறியடிக்கும்படியாக நீர் எங்களுக்காக ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கூட இருந்து எங்களோட மோசையினோடு கூட இருந்து கிரீசியது போல இந்த நாட்களில் எங்களோட பரிசுத்தவான்களோடு கூட இருந்து கிரீசியற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவர் தானே நாங்கள் கேட்டதான அந்த வார்த்தை நாங்கள் ஜீவித்து ஆண்டவரை நீர் எங்களுக்காக மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டீர். 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததான தேவன் இன்னும் தொடர்ந்து நடக்க போற கூட்டங்களை நீர் தானே பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக்கிறோம். வந்திருக்கிறதான வியாதியஸ்தரை குணமாக்கும், தழும்புகளால் குணமானீர் சொன்னீர். வந்திருக்கிற வியாதியஸ்தரை குணப்படுத்துங்க தாவே. பாவிகளை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக உம்முடைய கரங்கள் தருங்க தாவே. ஆண்டவரோட சமூகம் எங்களோட வரலையும் கூடந்தது கத்தாவே. நாங்களும் கூட கேட்ட வார்த்தையின்படி ஜீவித்து நாங்களும் கூட இயேசுவுக்காக பலியாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கூட கிருபைதார் ஆண்டவரே. எல்லா துதி கனமையும் எடுத்துக்கொள்ளும். தேவசமத்தில் இந்த மக்களை ஆசீர்வதி. தொடர்ந்து இருக்கிற கூட்டங்களை நீரை நடத்தி ஆசீர்வித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்முடைய அனைவரோடும் விசேஷமாக தேவ சமூகத்தில்
ஆசீர்வாதங்கள் விடுதலையை பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. முதலிய சத்தமாக சொல்லுங்கள்.